நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, அருமையான நாட்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறதான அந்த சந்தர்ப்பத்திற்காக உமக்கு நன்றி. எந்த நிலையிலும் ஆண்டவரே, உம்மை துதிப்பதற்கென்று எங்களுக்கு சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் உம்முடைய வார்த்தைகள் எங்களை போஷித்து வழி நடத்தி எப்படி எங்களை பலப்படுத்தி கொண்டு வந்ததோ அதே போல் இன்று காலையிலும் எங்களோடு கூட பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. நாம் அறிந்திருக்கிறபடி கர்த்தர் அநேக காரியங்களை நமக்கு தந்திருக்கிறார். ரட்சிப்பு, ஊழியம், அபிஷேகம், இது எல்லாமே இருக்குது. இது எல்லாமே கடைசி வரைக்கும் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ரட்சிக்கப்பட்டவன் அனுதினமும் ரட்சிக்கப்படணும். முடிவு பரியந்தம் நிலைநிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அப்போ அந்த ரட்சிப்பு என்பது ஒரு நாள் ப்ராசஸ் அல்ல. நான் ரட்சிக்கப்பட்டேன், 20 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டேன், 30 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டேன், அதல்ல. இந்த ரட்சிப்பு பூரணப்படும். அதனால தான் நீங்கள் ரட்சிப்பு பூரணப்பட பிரயாசப்படுங்கள். அப்போ அந்த ரட்சிப்பு பூரணப்படணும். அதே மாதிரி தான் ஊழியம், கர்த்தர் கொடுத்துருக்கிறதான ஊழியம். இந்த ஊழியமும் அப்படித்தான். ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். 50 வருஷமாக நடக்குது. அந்த ஊழியம் 50 வருஷம் மட்டுமல்ல, கர்த்தர் வருமளவும் நடக்கணும். முடிவு பரியந்தம் அது நடக்கணும். அப்படி தான், அதான் ஆசீர்வாதம் என்று வேதத்தில் பார்க்குறோம். அதே மாதிரி கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற இன்னொரு பெரிய விஷயம், அதை குறித்து தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்னொரு பெரிய விஷயம் கர்த்தருடையதான அபிஷேகம். இந்த அபிஷேகம் என்பது நாம் ரட்சிக்கப்பட்ட புதிதிலேயே நமக்கு ஆண்டவர் கொடுக்குறார். ஆனால் நாம் எடுத்துக்கொள்ளப்படுகிற வரைக்கும் அந்த அபிஷேகம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அந்த அபிஷேகத்தை தக்க வைத்துக் கொள்வது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். வேதம் சொல்லுது எபேசியர் 4:30, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். பல நேரங்களில் இந்த அபிஷேகத்தை நாம் கனப்படுத்துகிறதில்லை. கர்த்தர் கொடுத்திருக்கிற அபிஷேகம், வேதம் சொல்லுது வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில், பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியருமாக்கின அப்படின்னு இருக்கிறது. அப்படின்னா நமக்கு ஒரு அபிஷேகம் இருக்குது, ராஜா, ஆசாரியன். இந்த மாதிரி கர்த்தரோட, அதுக்கு மெல்கிசேதேக்கின் முறைமைன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த அபிஷேகத்தை கடைசி வரைக்கும் வச்சுக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு, ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு, உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி பற்றி கொண்டிரு. அப்படின்னா அந்த கிரீடம் என்பது எதற்கு அடையாளமாக இருக்கிறது? கிரீடம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாசிங்க லேவியராகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. லேவியராகமம் 21:12 வாசிங்க. பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படாமலும் தன் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காமலும் இருப்பானாக. அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் எனும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறது. நான் கர்த்தர். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் மேல, நம்ம மேல ஒரு கிரீடம் இருக்கிறது. அந்த கிரீடத்துக்கு பேரு அபிஷேக தைலம். கர்த்தர் நம்மளை ராஜாக்களும் ஆசாரியருமா என்ன வாக்கியிருக்கிறாரு? அபிஷேகிச்சிருக்கிறார். அப்போ தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்றாரு, எலிசாவை ஆசாரியனா அபிஷேகம் பண்றாரு, ஆரோனை ஆசாரியனா அபிஷேகம் பண்றாரு, சாலமோனை அபிஷேகம் பண்றாங்க. ஸோ இந்த அபிஷேகத்தில் 2 இருக்கு, ஆசாரியத்துவம், ராஜ்யபாரம். ஆனால் ஒன்று விசேஷம், அது கர்த்தருடையதான கிரீடம் நம்ம மேல என்ன செய்யுது? அது அபிஷேகமாக இருக்கு. நமக்கு என்ன பெரிய கிருபை, 2 சேர்ந்து நம்ம மேல இருக்குது. பழைய ஏற்பாட்டில் 2 தனித்தனியாக இருந்தது. நமக்கு என்ன இருக்குது? 2 சேர்ந்து இருக்குது. நம்ம மேலே 2த்தையும் ஆண்டவர் சேர்த்து வச்சிருக்கிறார். இயேசு கிறிஸ்துக்கு மேலே எப்படி இருந்துச்சோ அதே அபிஷேக தைலம், அவரை மாதிரி மெல்கிசேதேக்கின் முறைமையில் நாமளும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நம்மகிட்ட கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? நான் வருமளவும் உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. அப்போதான் முடிவு பரியந்தம் அப்படி இருந்தால் தான் நீங்கள் என்ன பண்ணுவீர்கள்? ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போது நான் வருமளவும் உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. அந்த அபிஷேக தைலம் எனும் கிரீடம் நம் தலையின் மேல் இருக்கிறது. ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு, அதை நான் வருமளவும் பற்றி கொண்டிரு. அப்படின்னா உங்கள் மேலே இருக்க அந்த அபிஷேகத்தை கர்த்தர் வருமளவும் என்ன செய்யணும்? பத்திரமா வச்சுக்கணும். நமக்குள்ள இந்த ஆவியானவர் இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. அதை நம்ம பத்திரமா வச்சிருக்கிறோமா? பல இடத்துல அவர் துக்கமாக இருக்கிறார். வேதம் சொல்லுது, துக்கப்படுத்தாதிருங்கள். சபை ஆவியானவரால் நடத்தப்படுகிறது. ஆவியானவர் தான் சபைக்கு போஷிக்கிறார். ஆவியானவர் சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். அப்படின்னா ஆவியானவர் சபைகளுக்கு போஷிக்கிறாரு. சபைக்கு ஆவியானவர் தான் எல்லாம் செய்கிறார். இன்னும் சொல்ல போனால் இயேசு கிறிஸ்து சபையை போஷிக்கிறதுக்கு ஆவியானவர் வச்சு தான் செஞ்சுட்டு இருக்கிறார்.
அப்படி இருக்கும்பொழுது அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரா? சுய பரிசோதனை பண்ணி பார்த்துருக்கிறீங்களா? நீங்க ஆவியானவர் என் கூட தான் இருக்கிறாரு, அபிஷேகம் என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத எதை வச்சு நீங்க முடிவு பண்றீங்க அப்படின்னா, இன்னைக்கு கடைசி காலத்தில் உள்ள சபைகளில் உள்ளதான ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, நல்ல ஆவியில நிறையிறோம், நல்ல அந்நிய பாஷை பேசுறோம், அதனால கர்த்தர் எங்களோடு கூட என்ன செய்யறாரு, இருக்கிறாரு அப்படின்னு நீங்க ஒரு முடிவுக்கு வந்துடுறீங்க. உங்களுடையதான ஒரு முடிவு என்ன? நான் நல்ல ஆவியில நிறையிறனே, அபிஷேகத்தில் நான் நிறையிறனே, அந்நிய பாஷை பேசுறேனே, நல்லா கை தட்டுறனே, குதிக்கிறனே, இதெல்லாம் ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார் என்பதற்கான அடையாளம் அல்ல. நீங்கள் அபிஷேகம் பெற்றீர்கள் ஒரு காலத்தில், அது அடையாளம். ஆனால் இன்னைக்கும் ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரா? அதான் கேள்வி. பாருங்க, வாசிங்க 1 சாமுவேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. கர்த்தர் சாமுவேலை நோக்கி இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடி நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக. இப்ப கர்த்தர் வேதம் சொல்லுது, கர்த்தர் சவுலை என்ன பண்ணிட்டாரு? புறக்கணித்து தள்ளிட்டார். அவர் தான் அபிஷேகம் பண்ணார் ராஜாவாக, அவர் தான் ராஜாவை அபிஷேகம் பண்ணார். ஆனா வேதம் சொல்லுது கர்த்தர் சவுலை புறக்கணித்து தள்ளினார். இப்ப கர்த்தர் தள்ளிட்டாரு, கர்த்தர் சவுலை என்ன பண்ணிட்டாரு? ராஜாவை வராதபடி தள்ளிட்டார். இது நடக்கிறது எங்க? 16ஆம் அதிகாரத்துல. 15ஆம் அதிகாரத்திலேயே அவர் சொல்றாரு, சாமுவேல் சொல்றாரு, உனக்கு பதிலாக வேறொருத்தரை கர்த்தர் கட்டளை இட்டார் அப்படின்னு சொல்றாரு. இப்படியெல்லாம் நடக்குது. ஆனா என்ன காரியம் நடக்குதுன்னு மட்டும் கவனிங்க, அதுக்கு தான் உங்களுக்கு சொல்றேன். அதே 16ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. எப்போ ஆவியானவர் உங்களை விட்டு போகிறாரோ அடுத்து என்ன உள்ள வருது? பொல்லாத ஆவி வரும். பொல்லாத ஆவி உள்ள வந்துடும். இப்போ உங்க மேல இருக்கிறது கர்த்தருடைய ஆவியானவரா பொல்லாத ஆவியா எப்படி உங்களுக்கு தெரியும்? அதான் கேள்வி. உங்க மேல இருக்கிறது கர்த்தருடைய ஆவியா பொல்லாத ஆவியா? இல்லைங்க, இப்போ நாங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகம் தான் பெற்றிருக்கிறோம். உண்மை, பரிசுத்தாவின் அபிஷேகம் தான் பெற்றோம், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டோம். கர்த்தர் தான் நம்மளை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார், ஆசாரியனாக அபிஷேகம் பண்ணினார். ஆனால் ஏதோ ஒரு இடத்தில் கர்த்தர் நம்மளை புறக்கணித்து தள்ளிட்டார். ஏதோ ஒரு இடத்துல அந்த அபிஷேகம் தாவீதை விட்டு போயிடுச்சு. அப்படி போன பிறகு இன்னும் அவனுக்குள்ள ஒரு ஆவி இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் இப்போ இருக்கிறது பொல்லாத ஆவி. இதோடைய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வாசிங்க 18ஆம் அதிகாரம், அதே 1 சாமுவேல் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. அவன் வீட்டிற்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். என்ன பண்ணிட்டு இருந்தான்? வீட்டுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கர்த்தருடைய ஆவியானவர் போயிட்டாரு, பொல்லாத ஆவி வந்துடுச்சு. ஆனா உள்ள என்ன நடக்குது? தீர்க்க தரிசனம் ஓடிக்கிட்டு இருக்குது. அவன் வீட்டுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். இன்னைக்கு கடைசி காலத்தில் நீங்கள் யாரை கொண்டு தீர்க்க தரிசனம் உரைக்கிறீர்கள்? ஆண்டவர் தெளிவா சொல்றாரு. எசேக்கியேல் புஸ்தகத்தில் எரேமியால 2 இடத்துல சொல்றாரு, நான் அவர்களை அனுப்பாதிருந்தும் அவர்கள் பாகாலை கொண்டு தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள் என் நாமத்தினாலே என்பார். இன்னைக்கு சபைகளிலே காணப்படுகிற கடைசி காலத்தில் பல ஊழியங்களிலும் சரி சபைகளிலும் சரி எந்த ஆவியினால் ஊழியம் நடத்தப்படுகிறது, எந்த ஆவியினால் சபை நடத்தப்படுகிறது? வீடுகளுக்குள்ளே தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுகிறான். அழகா சொல்ற பாருங்க, அவன் தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டிருந்தான். உள்ள இருக்கிறது அசுத்த ஆவி. உட்காந்து சும்மா பாட்டு தீர்க்க தரிசனம் பேசிட்டே இருக்கிறான். கர்த்தருடைய நாமத்தில் பேசுவாங்க. இன்னைக்கு கடைசி காலத்தில் ஒரு சிலர் உட்காந்து பேசும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படுற ஒரு விஷயம், தேவன் தீர்க்க தரிசனங்கிறத எதுக்கு வச்சிருக்கிறார் அப்படின்னா, கண்டித்து உணர்த்துறதுக்காக, பக்தி விருத்திக்காக. வசனம் சொல்லுது புதிய ஏற்பாட்டில் எபேசியர்ல, சபையின் பக்தி விருத்திக்கு ஏதுவாக சிலரை தீர்க்கதரிசிகளாக. தீர்க்க தரிசன ஊழியத்தினுடையதான மிக முக்கியமான வேலை என்ன? கண்டித்து உணர்த்துவது. ஆவியானவர் வரும்பொழுது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். வரும் காரியங்களை குறித்து போதிப்பார். ஆனா இன்னைக்கு அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார்னா, அந்த ஆவியானவர் சொல்லும் பொழுது, அந்த தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது ஆண்டவர் உட்கார்ந்து டெய்லி சும்மா பேசிட்டு இருப்பார். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் கர்த்தர் சொன்னார், கர்த்தர் இப்படி சொன்னார், கர்த்தர் அப்படி சொன்னார். இப்போ உங்க மேல இருக்கிறது கர்த்தருடைய ஆவியா பிசாசின் ஆவியா? அதுதான் கேள்வி. இங்க வேதம் சொல்லுது, சவுல் வீட்டுக்குள் உட்கார்ந்து தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தார்.
பல நேரங்களில் இப்போ ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் மேல இருக்கிறது அசுத்த ஆவிங்கிறது எல்லாருக்கும் தெரியுது, சவுலுக்கு மட்டும் தெரியாது. 16ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. அப்பொழுது சவுலின் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இதோ தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி உம்மை கலங்க பண்ணுகிறது. தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி உம்மை கலங்க பண்ணினதே. அவனுக்கு தெரியுது, கூட இருக்கிறவனுக்கு தெரியுது. ஏன்? கர்த்தரால் விடப்பட்ட ஆவி சொல்ற தீர்க்க தரிசனத்துக்கும் பிசாசின் ஆவியினால் சொல்லப்படுற தீர்க்க தரிசனத்துக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. பிசாசின் ஆவி இருந்தால் பார்க்கும் போதே தெரியும், அவனுடைய ஆக்டிவிட்டிஸ்ல தெரியும், அவன் செய்கிற ஊழியத்தில் தெரியும், அவனை பார்க்கும் போதே தெரியும் there is something wrong. சிலரெல்லாம் நீங்க இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் இந்த ஜென்சி அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு உள்ள வாலிபர்களுக்கு அனுபவமும் இல்லை, ஆவியில நடத்தப்படுறதும் இல்லை. சரி, ஆவியில நடத்தப்படுறவங்க சொல்றதை கேட்கறதும் இல்லை. என்னன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் மொபைல் ஃபோன் நல்லா ஆப்ரேட் பண்ண தெரியுது, அவங்கள பொறுத்த வரைக்கும் சாஃப்ட்வேர்ஸ் நல்லா தெரியுது. அதனால ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இவங்கெல்லாம் பயங்கரமான ஆளுன்னு இவங்களுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க. சிலரை நீங்கள் பின்பற்றும் பொழுது அல்லது ஒரு சிலரை குறித்து மூத்த ஊழியக்காரர்களோ அல்லது ஆவில நிரம்பி இருக்கிறவர்களோ எச்சரிக்கும் பொழுது அது உங்களுக்கு கடினமா இருக்குது, கடினமா இருக்கு. இன்னைக்கு உள்ளவங்களுக்கு இது தப்புப்பா, இந்த ஆக்டிவிட்டிஸ் பார்க்கும்போதே தப்பா தெரியுது. அவன் சவுல் வீட்டுக்குள்ள உட்காந்து தீர்க்க தரிசனம் சொல்றான். நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த பிசாசு ஆவி பிடிச்சவன் அல்லது தேவனால் நடத்தப்படாதவன் ஜனங்களை வஞ்சிக்கிறதுக்கு யூஸ் பண்ற மிக முக்கியமான டூல் ப்ராஃபஸி. இன்னைக்கு கடைசி காலத்தை அதை தான் நீங்கள் கண்டு ஏமாறுகிறீர்கள். தயவு செய்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. யார் தேவனால் நடத்தப்படுறாங்க, யார் பிசாசினால் நடத்தப்படுறாங்கன்றது உங்களுக்கு தெரியணும். அப்படி தெரியலையா, அப்படி யாராவது சொன்னாலாவது கேளுங்க. இன்னைக்கு சபைகளில் இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன? ஊழியக்காரங்க எதையாவது சொன்னா அதை கேட்கிற மனப்பக்குவம் விசுவாசிக்கு இல்லை. ஏன்னா இது அறிவு பெருத்த காலம். உலக பிரகாரமும் அறிவு பெருத்திருக்கு, இங்க வசனத்திலையும் அறிவு பெருத்திருக்கு. வசனத்துல ஆவிதான், ஆவியானவரோட நடத்துதல் தான் இருக்கணும். இப்போ இவங்களுக்கு அறிவு பெருக்கும். என்ன அறிவு பெருக்கும்? நிறைய கமெண்ட்ரிஸ் படிக்கிறாங்க, நிறைய வீடியோஸ் பார்க்குறாங்க, ஷார்ட்ஸ் பார்க்குறாங்க. ஸ்பிரிச்சுவலாக தான் சொல்கிறேன், ஸ்பிரிச்சுவலாக சொல்கிறேன். நிறையா பார்க்குறாங்க. எடுத்து பாருங்க. முந்தியெல்லாம் எங்களுக்கு, நான் இப்போ அது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன், இப்போ நான் நினைக்கிறேன் அது நல்லதுன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு ஒரு ஊழியக்காரர் தான் இருந்தார், ஒரே ஒரு ஊழியக்காரர் இருந்தார், ஒரு சபை இருந்துச்சு. எல்லாத்துக்கும் எனக்கு அந்த ஊழியக்காரர் தான் சொல்லி கொடுத்தாங்க. அது நல்லா இருந்துச்சு. இப்போ நிறைய உட்காந்து யூடியூப்லையும் ஃபேஸ்புக்லையும் நிறைய பார்க்குறோம். ஆளாளுக்கு போதிக்கிறாங்க, நிறைய சொல்றாங்க. அது சரியாகவும் இருக்கு, தப்பாகவும் இருக்கு. ஆனால் அப்படி அறிவு பெருக்கும். அவர் அப்படி சொல்றாரு, இவர் இப்படி சொல்றாரு. அந்த ஊழியர், நான் ஒருத்தரோட பேசிட்டே இருப்பேன். அவர் அடிக்கடி மேற்கோள் காட்டுறது எதை காட்டுவார்னா, அமெரிக்காவில் இருக்க அந்த ஊழியக்கார பேரை, இவர் இப்படி சொன்னாரு ஜெகன், இவர் இப்படி சொன்னாரு பிரதர். வேதம் ஆவியானவர் என்ன சொன்னாருங்கிறத இப்ப கேள்வி. ஆவியானவர் என்ன காரணம்? அறிவு பெருக்கும். நிறைய புக்ஸ், கமெண்ட்ரிஸ். நான் என் பிள்ளைகிட்ட சொன்னேன், என் மகன்கிட்ட. அவனும் இந்த மாதிரி நிறைய படிக்கும் போது என்கிட்ட நிறைய கேட்பான். கேட்கும் போது சொல்வேன், நான் ஒரு பீரியடில் உன்னை விட நிறைய புக்கு படித்தேன். கிட்டத்தட்ட 72 கிலோக்கு புக்கு வச்சுருந்தேன், 72 கிலோக்கு புக்கு வச்சுருந்தேன், வெறும் ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் மட்டுமே. இப்போ எல்லாம் லைப்ரரியில் இருக்குது, அலமாரியில் இருக்குது. இப்போ சொன்னேன், வேதத்தை தவிர படிக்கிறதுக்கு வேறு ஒன்றுமே இல்லை. எல்லா கமெண்ட்ரியும் நான் தப்புன்னு சொல்லலை, அது அவங்களுக்கு கொடுத்த வெளிப்பாடு. அது தப்பாக இருக்கலாம், சரியாக இருக்கலாம். ஆனால் இது ஆவியானவர் கொடுத்த வெளிப்பாடு. இது தப்பாக இருக்க வாய்ப்பே இல்லை. ஒரு இடத்தில் உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஒரு ட்ரைனஸ்க்கு வருவீங்க, ஒரு ஃபெடப் ஆவீங்க. நிறைய கேட்டு 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 அட போங்கடா அப்படின்ற ஒரு முடிவுக்கு வருவீங்க. ஆளாளுக்கு ஒன்று சொல்றீங்க, ஒன்று நடக்குது. அப்படிதான் அந்த அளப்புண்டு தெரியறது. இப்படி நிறைய பார்க்க 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 நமக்கு ஒரு விதமான ஆவில தொய்வு வரும், ஒரு டயர்ட்னஸ் வரும். நான் சொல்றேன், பரிசுத்த ஆவியை பெற்ற அந்த ஆவில நிரம்பி இருந்தீங்கன்னா, அந்த அபிஷேகத்துக்குள்ள இருந்தீங்கன்னா, வேற எதை பத்தியுமே நீங்க கவலைப்பட மாட்டீங்க. இன்னைக்கு இந்த அறிவு பெருக்க காலமா இருக்கிறதுனால இந்த ஜென்சி, இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷன்ஸ், இவங்களுக்கு கொஞ்சம் அட்ராக்ஷனா பேசினா, அல்லது கொஞ்சம் ஆடம்பரமா இருந்தா, அல்லது கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணா, உடனடியாக இவங்க அட்ராக்ட் ஆயிடுறாங்க. இந்த விட்டில் பூச்சி லைட்டு கிட்ட போய் நிற்கும் பாருங்க, ஒரு நாள் தான் அதுக்கு என்ன இருக்கும், உயிர் இருக்கும், மறுநாள் செத்து போயிடும்.
அந்த மாதிரி ஒரு ஷார்ட் டைம் ஒரு ஆவிக்குரிய காரியம் உடனே போய் அப்படியே பிடிச்சி ஆவியில அப்படியே ஒரு களி கூறுற மாதிரி நினைச்சுக்கிட்டு அப்படியே போய் மொய்க்கிறது. முடிவு என்ன? நமக்கு தெரியுது இந்த 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 ரூட் ராங்கா போகுது. நல்லா கவனிங்க, ஒரு கண்ட்ரோல்ல ஓடுற வண்டிக்கும் பிரேக் இல்லாம ஓடுற வண்டிக்கும் என்ன தெரியும்? ரெண்டும் ஸ்பீடா போகும், ஆனா வித்தியாசம் நல்லா தெரியும், கன்ஃபார்மா தெரியும். அது யாருக்கு தெரியுதோ இல்லையோ, ஒரு டிரைவருக்கு நல்லா தெரியும். தூரத்துல பார்க்குற டிரைவர் கன்ஃபார்மா சொல்லுவாரு வண்டி என்னவா இருக்கு, ஏதோ அந்த வண்டியில மிஸ்டேக் இருக்கு. அப்போ மூத்த ஊழியர்கள் நமக்கு சிலர் இப்ப வரக்கூடிய ஊழியர்கள் செய்யற காரியத்தை பார்க்கும் பொழுது இந்த ஆவி சரியில்லை, there is something wrong. ஆனா அவன் உட்கார்ந்து வீட்டுக்குள்ள தீர்க்க தரிசனம் சொல்லுவான். கர்த்தர் புறக்கணித்து தள்ளின சவுல் ஆனால் தீர்க்க தரிசனம் உரைப்பான். இவங்கிட்ட சொன்னாலும் கேட்க மாட்டான். இன்னொரு பெரிய விஷயம் தெரியுமா? கர்த்தர் தன்னை விட்டு போனார் என்பதை அவனுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. யாருக்கு தெரிஞ்சிருந்துச்சு? சவுலுக்கு நல்லா தெரியுது கர்த்தர் தன்னை விட்டு என்ன செஞ்சிட்டாரு, போயிட்டாரு அப்படின்னு. வாசிங்க 1 சாமுவேல் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார் என்றும், கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார் என்றும், தன்னை விட்டு விலகி போனார் என்றும், தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து. யாருக்கு பயந்து? கர்த்தர் போனா யாருக்கு பயப்படணும்? கர்த்தர் தன்னை விட்டு போனா அவன் யாருக்கு பயப்படணும்? அவன் கர்த்தருக்கு தான் பயப்படணும். கர்த்தர் தன்னை விட்டு போனா யாருக்கு பயப்படணும்? கர்த்தருக்கு பயப்படணும். ஆனா இப்ப யாருக்கு பயம் வந்துருச்சு? மனுஷனுக்கு பயம் வந்துருச்சு, மனுஷன் மேல பயம் வந்துருச்சு. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அவனுக்கு நல்லா தெரியுது கர்த்தர் தன்னை விட்டு போனார். இவன் தெரியாத மனுஷன் கிடையாது. இன்னைக்கு நிறைய அபிஷேகம் பெற்றவர்களுக்கு தெரியும் கர்த்தர் அவளோடு கூட இல்லை. ஏன்னா அவன் செய்யற விஷயத்திலே தெரியும் கர்த்தர் அவங்க கூட இருக்க முடியாது, இல்லையா? தெளிவா சொல்றாரு எசேக்கியேல் 8:6, என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போகும் பண்ணும்படியான காரியத்தை இங்க இருக்கிற இஸ்ரவேல் வம்சத்தார் தேவனுடைய ஜனங்கள் செய்கிறாங்கன்னு சொல்றாரு. உள்ள அருவருப்பு வந்த உடனே கர்த்தர் என்ன பண்ணுவாரு? இப்போ சிந்தனையில வருது, உங்களை மாத்துறதுக்கு முயற்சி பண்ணுவார். உங்களுக்குள்ள ஒரு போராட்டம் இருக்கு, உங்களுக்குள்ள இருக்கு, ஐயோ நான் இதை விடணும், வேணாம், இது போதும், இதை விட்டு எப்படியாவது வந்துடணும். இப்போ இதே காரியம் இப்படி இருக்குல்ல, இதே காரியத்தை எடுத்துக்கோங்க. 2 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. 2 சாமுவேல் 12:7 வாசிங்க. அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்து உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து உன் ஆண்டவனுடைய ஸ்திரீகளையும் உன் மடியிலே தந்து இஸ்ரவேல் வம்சத்தையும் யூதா வம்சத்தையும் உனக்கு கையளித்தேன். இது போதாதிருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன். இந்த எச்சரிப்பு யாருக்கு கிடைக்குது? தாவீது கிடைக்குது. கிடைச்ச உடனே தாவீது பண்ண வேலை பாருங்க, வாசிங்க 12:13 வாசிங்க. அதே 12:13 வாசிங்க. அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், உடனே இமிடியேட் அங்கே, அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். யாருக்கு விரோதமாய்? இப்போ சொன்ன உடனே அவன் யாருக்கு பயப்படணும்? நியாயமா? இல்ல. இப்ப இருக்கிறவங்க யாருக்கு பயப்படுவான்? சொன்ன அந்த தீர்க்கதரிசிக்கு பயப்படுவான். ஐயோ தீர்க்கதரிசிக்கு தெரிஞ்சு போச்சே. இப்போ எலியா போய் சொல்றார் ஆகாபு கிட்ட, திராட்சை தோட்டம் எடுத்ததை பத்தி சொல்றார், நீ திருடிட்டியே அப்படிங்கிறார். ஆகாபு கேட்கிறாரு, என்னை கண்டுபிடித்தாயோ? அவனுக்கு என்ன இல்லை, இப்போ பயம் இல்லை, அவனுக்கு பயம் இல்லை, கண்டுபிடித்தாயோ அப்படிங்கிறான். இப்ப நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, இந்த ராஜாக்களுக்குள்ள வித்தியாசத்தை பாருங்க. சவுல் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா, தாவீது ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா. ஆகாபை கர்த்தர் தான் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக்கி இருக்கிறார். ஏன்னா அவர் தான் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குறவர். இவங்கிட்ட போய் ஒரு குற்றத்தை சொல்லி சாமுவேல் சொன்னா வசனம் சொல்லுது, சவுல் அந்த குற்றத்துக்கு மனஸ்தாபப்படவே இல்லை. அந்த குற்றத்தை அவன் என்ன செய்யறான்? அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஆமா, ஆடு மாடெல்லாம் இருந்துச்சு, உங்களுடைய ஜனங்கள் எடுத்துக்கிட்டாங்க, ஜனங்களுக்கும் தேவனுக்கு நடுவில் இதை உண்டாக்குறான். அது மட்டுமல்ல, அடுத்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவனுக்கு ஆவி, பரிசுத்தாவி போய், அதாவது அபிஷேகம் போய் பொல்லாத ஆவி வந்துருச்சுங்கிறது அவனுக்கும் தெரியுது, கூட இருக்கிறவனுக்கும் தெரியுது. கூட இருக்கிறவன் சொல்றான், இல்லப்பா உள்ள இருக்கிறது தப்பான ஆவியா இருக்கே அப்படிங்கிறான். அவன் தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிட்டு இருக்கான். உட்காந்து என்ன பண்றான்? தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இப்போ யோசிச்சு பாருங்க, இதே இடத்துல தாவீது வரும்பொழுது தாவீது சொல்றான், நானே அந்த மனுஷன், நான் தான் அவன், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன்.
இதை விட இன்னொன்று இருக்கு, அப்படியே வாசிங்க. 51ஆம் சங்கீதம் 11வது வசனத்தை வாசிங்க. உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். நாத்தான் வந்து உணர்த்தின போது அவன் நாத்தான் கிட்ட சொல்றான், கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன்னு சொல்லிட்டு இமிடியேட்டா கர்த்தர் சமூகத்துக்கு போய் ஆண்டோட்ட ஒப்பு கொடுத்து பாடுறான். அதான் தலைப்பு சொல்லுது, அதை உணர்த்தின போது தாவீது பாடின சங்கீதம். அப்ப யோசிச்சு பாருங்க, இமிடியேட்டா போயிட்டான். 2 நாள் கழிச்சு போல, 3 நாள் கழிச்சு போல, இவன் என்ன என்னை பத்தி இப்படி சொல்றான், இவன் எப்படி என்னை பத்தி இப்படி பேசலாம் அப்படின்லாம் இல்லை. வந்த உடனே, அதான் நான் எப்பவும் எனக்கு ஆண்டவர் சொன்ன நான் உங்களுக்கு சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில தவறுகள் வரும், பலகீனங்கள் வரும். ஏதோ ஒரு இடத்துல கர்த்தர் உணர்த்துவார். ஏதோ ஒரு இடத்துல கர்த்தர் என்ன பண்ணுவார், உங்களுக்கு உணர்த்துவார். இம்மிடியட்டாக உணர்த்துகிறவனை கடிந்து கொண்டு, நீ அவன் எலியா வந்து சொன்ன உடனே என்னை கண்டுபிடித்தாயோ அவன் மேலே கோவப்பட்டு, அல்லது சவுல் சொன்ன உடனே அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம அவன் பாட்டு உட்காந்து மினிஸ்ட்ரி நடந்துகிட்டே இருக்குது. இங்க குறை இருக்கு, யாரும் குறை இல்லைன்னு சொல்லல. கர்த்தர் உணர்த்துறார், யாரோ வச்சு உணர்த்துவார், பெரியவங்களை வச்சு உணர்த்துவார், ஏன் ஆவியில உணர்த்துவார், ஏதோ ஒரு தீர்க்கதரிசி வச்சு உணர்த்துவார், ஏதோ ஒரு இடத்துல சொல்றார். அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் வருதா, அதை அக்செப்ட் பண்ணி கொண்டு, ஆமா தப்பு, நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லி, சரி மனுஷங்கிட்ட சொல்ல வேண்டாம், கர்த்தருக்கு. தாவீது சொல்ற 51ஆம் சங்கீதத்துல சில நேரத்துல அந்த உணர்த்துக்கிற மனுஷங்கிட்ட போய் ஏத்துக்கொள்றதுக்கு நமக்கு என்ன வராது, கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கும். தேவன்கிட்ட போய், தாவீது எக்ஸ்ட்ரீம், அவன் விழுந்துட்டான் காதுல, நாத்தாமேல் காலிலே விழுந்துட்டான். ஆமா கர்த்தருக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன். நேரா போய் தேவ சமூகத்தில் உட்கார்றான். ஆண்டவரே தயவு செஞ்சு உங்க ஆவியை என்னை விட்டு எடுத்துறாதீங்க. இதுதான் அபிஷேகத்தை தக்க வைத்துக் கொள்ளுதல், இதான் அபிஷேகத்தை பாதுகாத்தல். நீங்க அந்த அபிஷேகத்துல இருக்கும் பொழுது இந்த மாதிரி பலகீனங்கள் வரும், குறைவுகள் வரும். வரும் பொழுது அந்த அபிஷேகத்தை தக்க வைத்துக் கொள்ளுகிறீர்களா, அந்த உணர்த்துதலுக்கு செவி சாய்க்கிறீர்களா? நான் ஒரு சிலர்லாம் பார்க்கிறேன், செஞ்சது தப்பு, ஆனா அதுல அவங்களுக்கு ஒரு திமிர் இருக்கும். என்ன பண்ண, அப்படி நான் என்ன பண்ணிட்டேன், அடுத்து கேட்பான், யாரும் பண்ணாததை நான் பண்ணிட்டேனா, எல்லாரும் பண்றதுதான் நான் பண்ணேன், எல்லாரும் பண்றது நான் நீ பண்ணப்பா, ஆனா எல்லாரும் அபிஷேகம் பெற்றவன் இல்ல, நீ அபிஷேகம் பெற்றவன். எல்லாரும் அழைக்கப்பட்டவன் அல்ல, நீ அழைக்கப்பட்டவன். எல்லார் மேலே தரிசனம் இருக்குமா தெரியாது, ஆனால் உண்மையில் தரிசனம் இருக்கிறது. எல்லாரும் வேறு விரிக்கப்பட்டவங்களா தெரியாது, நீ வேறு விரிக்கப்பட்டவன். கர்த்தர் உன்னை ஒரு மிக முக்கியமான விஷயத்துக்கு கூப்பிட்டுருக்கிறாரு. நீ உன்னை எல்லாரோட கம்பேர் பண்ணினா எல்லாருக்கும் கொடுக்குற ஆசீர்வாதம் தான் உனக்கு வரும், ஆனால் உனக்குன்னு வச்ச விசேஷித்த ஆசீர்வாதம் வராது. இன்னைக்கு சவுலின் ராஜ்யபாரம் இல்லாமல் போயிருச்சு, அவன் தலைமுறைக்கு இல்லாமல் போயிருச்சு. ஆகாபின் ராஜ்யபாரம் இல்லாமல் போயிருச்சு, ஆனால் தாவீதின் ராஜ்யபாரம் நிலை நின்றது. ஆண்டவர் சொல்றார், நிலை நிற்க பண்ணுவேன். உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தையும் உங்களுக்குள்ள இருக்கிற ஊழியத்தையும் தரிசனத்தையும் தக்க வச்சு கொள்றதுக்கு இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கர்த்தர் உணர்த்துவார், கர்த்தர் சொல்லுவார். அப்படி சொல்லும் பொழுது உங்களுக்குள்ளே அந்த உணர்வு வர வேண்டும். ஆமா நான் பண்ணிட்டேன். சில நேரத்தில் உங்களால் மனுஷங்கிட்ட கேட்க வேண்டியிருக்கா, கேளுங்க. இல்லையா பரவாயில்ல, முடியலையா, அவங்ககிட்ட போய் கேட்கறதுக்கு ரொம்ப இதுவா இருக்கா, ஒரு நாள் உங்களை கர்த்தர் அவங்ககிட்ட போய் ஒப்புரவாக்கத்துக்கு வைப்பார். ஒரு நாள் நம்ம சாரி கேட்க வைப்பார் ஒரு இடத்துல, அது இருந்துட்டு போட்டோம். தேவன்கிட்ட போய் முதல்ல ஒப்புரவாக்குங்க. அதான் வசனம் சொல்லும் லூக்கா 13ல, உமக்கு விரோதமாயும் தேவனுக்கு விரோதமாயும் பாவம் செய்தேன், பரத்துக்கு விரோதமாயும் உமக்கு விரோதமாயும் பாவம் செய்தேன். இன்னைக்கு நாம போய் அந்த ஒப்புரவாகுதல் உணர்த்தப்படும் பொழுது, அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். நீங்கள் அபிஷேகம் பெற்றவர்கள். இப்போ ஒருத்தன் வரான், பவுலுக்கிட்ட வராரு, அவன் பேர் வந்து பரியேசுன்னு இருக்கு. அவன் பேர் என்ன, பரியேசு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இருக்குது. பரியேசு வரார். வந்த உடனே பரியேசு அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, இயேசுவின் மகன் அப்படின்னு அர்த்தம். பர் இயேசு, இயேசுனா ஆண்டவர் பேரு, பர் அப்படின்னு சொன்னா மகன், இயேசுவின் மகன் அப்படின்னு அர்த்தம். ஆனால் அவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ள பிசாசின் ஆவி, அந்தி கிறிஸ்துவின் ஆவியை உடையவன். ஏன்னா அந்தி கிறிஸ்துவ தான் 2 தெசலோனிக்கேயர் 2:3 சொல்லும், கேட்டின் மகன் அப்படின்னு சொல்லும். இந்த இடத்துல பவுல் அவனை பார்த்து சொல்றாரு, கேட்டின் மகனே அப்படின்னு சொல்றாரு. பேர் என்ன பேரு, பரியேசு. உள்ளுக்குள்ள இருக்கிற ஆவி என்ன ஆவி, அந்தி கிறிஸ்துவின் ஆவி அல்லது பிசாசின் ஆவி, அப்படி வச்சுக்கோங்க. இப்போ அவனை உற்று பார்த்து கேட்டின் மகனே அப்படிங்கிறார். அவன் சில காலம் குருடாயிருந்தான், கைத்தாங்கள் கொடுப்பதற்கு ஆள் இல்லாமல் இருந்தார்கள். யோசிச்சு பாருங்க, அதை சொன்ன உடனே அவன் என்ன பண்ணிருக்கணும்,
பவுலுடைய பாதத்தில் விழுந்து, ஆமாம் நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இரக்கத்தின் தேவன், 7-70 தடவை மன்னிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் துணிகரமானவனுக்கு அல்ல, துணிகரமானவனுக்கு அல்ல. அந்த பாவத்திலேயே இவனுக்கு கோபம் வரும் பாருங்க. செய்யறது பாவம், செஞ்சது தப்பு, இவனுக்கு அதில் கோபம் வரும். ஆமாம் என்னப்பா அப்படித்தான் பண்ணுவேன் அப்படின்பா. சிலர்லாம் பாருங்க, தப்பு பண்றாங்கன்னு கண்டிச்சா அவன் அந்த தப்பை வந்து பெருசாவே எடுத்துக்க மாட்டான். ஆமாம் அப்படித்தான் பண்ணுவேன் என்னப்பா அப்படின்பா. இவனை என்ன பண்ண முடியும்? இவனை எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது, தள்ளி தான் விட முடியும். இவனை அதுக்கப்புறம் கர்த்தரால் பயன்படுத்த முடியாது. அவன் மேல இருக்கிற அபிஷேகத்துக்கு மரியாதை கிடையாது. ஏன்னா ஆவியானவர் கிடையாது, அவனை விட்டு போயிட்டாரு. வேதம் சொல்லுது, பரிசுத்த ஆவி அல்லது கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு போனார். போனார்னா அடுத்து என்ன வரும்? பொல்லாத ஆவி உங்களுக்குள் வரும். பொல்லாத ஆவி வந்துச்சுன்னா நீங்கள் கொலகாரனா மாற தொடங்கிடுவீங்க. புதிய ஏற்பாட்டில் கொலகாரனா மாற மாட்டோம் அப்படின்னா, காரணமின்றி தன் சகோதரனை பகைக்கிறவன் என்னவாய் மாறுவான்? கொலைபாதகத்துக்கு சமமாக இருக்கிறது. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க தெரியுமா? சர்ச்சில் யாரை பார்த்தாலும் உங்களுடைய தப்பை ஒருத்தன் சொல்லிட்டானா அவன் உங்களுக்கு கேட்டவன், அவன் தானே. நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்னு நான் எப்பவும் சொல்வேன். சபை என்பது புரிஞ்சுக்கோங்க, நான் சொல்கிற தப்பாக எடுத்துக்காதீங்க. சபை என்பது பரிசுத்தவான்கள் நிறைந்திருக்கிற இடம் அல்ல, குறை உள்ளவர்கள் நிரம்பி இருக்கிற இடம். பரிசுத்தவான்கள் நிரம்பி இருக்கிற இடத்துக்கு பேர் பரலோகம். புரியுதா உங்களுக்கு? வெறும் பரிசுத்தவான்கள் இருக்கிற இடத்துக்கு பேர் என்னது? பரலோகம். சபை என்பது குறை உள்ளவர்கள் நிரம்பி இருக்கிற இடம். இவர்களை பரிசுத்தவான்களை மாற்றுவதுக்கு தான் சபைக்கு வந்திருக்கிறாங்க. சபைக்குள்ளேயே சில நேரத்தில் என்ன நடக்கும்? பிரச்சனைகள் வரும், தப்புகள் நடக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்னா, இது வந்து வசனத்தின்படி நான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்னா, அந்த பர்டிகுலர் பர்சனை கூப்பிட்டு என்ன பண்ணலாம்? எச்சரிப்பு கொடுக்கலாம். இல்லை இந்த மாதிரி நடக்குது பார்த்துக்குங்க, இப்படி கேள்விப்படுறோம், இல்லை நான் பார்த்தேன், இல்லை கேட்டேன் அப்படின்னு சொல்லலாம். சொன்ன உடனே அதுக்கப்புறம் அவன் கேட்குறானா இல்லையாங்கிறது அவனுக்கும் தேவனுக்கும் உள்ளது. இப்போ சவுலை பார்த்து ஊழியக்காரங்க சொன்னாங்க, பொல்லாத ஆவி உங்ககிட்ட இருக்குன்னு. அதை ஏற்றுக்கொண்டு அதை போகிறதுக்கு முயற்சி செய்ய வேண்டியது யாருடைய வேலை? சவுலுடைய வேலை. இல்லை நான் உட்காந்து தீர்க்கதரிசனம் உரைக்கிறேன், உழைச்சிக்கோ, அதுவும் இஷ்டம். அது கர்த்தர் ஒரு நாள் உன்னை ராஜாவாக இராதபடி தள்ளுவார், அந்த காரியம் நடக்கும். ஆனால் நீங்கள் இருக்கீங்கல்ல உணர்த்தினவங்க, நீங்கள் என்ன செய்யுங்க, அப்படியே போய் சர்ச்சு முழுக்க அதை பற்றி பேசிடுங்க. அவர் ஒரு குரூப் இருக்கு, நான் சொன்னேன் அவன் கேட்கல, ரொம்ப மோசம். இப்போ அவன் மேலே ஆவி இருக்குதோ இல்லையோ, உங்கள் மேலே தூஷிக்கிற ஆவி வந்துருச்சு. உங்கள் மேலே என்ன வந்துருச்சு? இயேசு சொல்கிறாரு, ஒரே வாயிலிருந்து 2 ஊற்று புறப்படாது. சபைக்குள்ளே ஒருத்தன் தப்பு பண்ணுறான் அல்லது குறைவுள்ளவனாக இருக்கிறான்னா அவனை கூப்பிட்டு கண்டிங்க, தனிப்பட்ட முறையில் சொல்லுங்க. இல்லை 2 பேர் 3 பேர் போய் என்ன செய்யுங்க, சொல்லுங்க. இல்லைனா என்ன செய்யணுங்கிறார் பவுல்? ஆண்டோட்ட ஒப்படைச்சிருங்கன்ட்டாரு. அவனை என்ன பண்ணிருங்க? ஆண்டோட்ட ஒப்படைச்சிருங்க. ஒருவேளை நீங்கள் அப்படி சொல்லும் பொழுது அந்த கேட்கறான்ல ஒருத்தன், அந்த குற்றம் தப்பு பண்ணவன் இருக்கான்ல, அதில் நம்மன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்மகிட்ட ஒருத்தர் வந்து குற்றப்படுத்துறாங்க, நம்மகிட்ட ஒரு தப்பு இருக்குது உணர்த்துறாங்க. அதை கேட்கும்போது உங்களுக்கு அவன் சொன்னதை கேட்டு, ஆமாம் நான் தப்பு பண்ணிட்டேன், இனி பண்ண மாட்டேன்ற இருதயத்தில் எண்ணம் வந்து ஆண்டவர்கிட்ட போய் ஒப்புரவாயிட்டா தாவீது. ஒப்புரவாயிட்டா தாவீது. இவன் என்ன சொன்னான்? ஈட்டி எடுத்து அவனை குத்த பண்ண வச்சுங்க, அது சவுல். எனக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்டது என்னன்னா, சவுல் இப்படி பண்ண உடனே தாவீதும் சாமுவேலுடைய நிலைமையை பாருங்களேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 18வது வசனம் வாசிங்க, 19-18 வாசிங்க. தாவீது தப்பி ராமாவில் இருந்த சாமுவேலிடத்திற்கு போய் சவுல் தனக்கு செய்ததை எல்லாவற்றையும் அவனுக்கு அறிவித்தான். பின்பு அவனும் சாமுவேலும் போய் நாயோதிலே தங்கியிருந்தார்கள். பிரச்சனை யார் யாருக்கு? தாவீதுக்கும். இதை போய் அவர் என்ன பண்றாரு? சாமுவேல்கிட்ட சொல்றாரு. சொன்னா சாமுவேலும் தாவீதும் போய் எங்க இருக்கிறாங்க? நாயோதியில போய் தங்கியிருந்தார்கள். இப்போ பயம் யார் மேல? சவுல் மேல. தாவீதுக்கு மட்டும் இல்லை, யாருக்கு இருக்குது? சாமுவேலுக்கு இருக்குது. இந்த வசனத்தை படிக்கும் போது ஆண்டவர் எனக்கு உணர்த்தினாரு, ஒரு ஊழியக்காரனோ ஒரு சபையோ அல்லது ஒரு அபிஷேகம் பெற்றவனோ உன்னிடத்தில் சந்தோஷமா இருக்க முடியல, பயந்து தங்கறானா, உனக்கு கஷ்டம். ஒரு இடத்துல உனக்கு அந்த இடத்துல கஷ்டம். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் உங்ககிட்ட சந்தோஷமா தான் இருக்கணும். உங்ககிட்ட இருக்கும்போது அவன் பயந்து பயந்து இருக்கிறானா, there is something wrong, உனக்கு ப்ராப்ளம்.
இங்க மட்டும் இல்லை, இங்க பாருங்க, கர்த்தர் வந்து என்ன செய்வாரு, நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எப்போது எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய் அப்படின்னு சொல்லி நீ போய் என்ன பண்ணு, சாமுவேல்கிட்ட சொல்றார், போய் நீ அவனை என்ன செய்ய, அபிஷேகம் பண்ணு. 2வது வசனம் 16:2 வாசிங்க. அதற்கு சாமுவேல், நான் எப்படி போவேன்? சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே. அப்ப சவுல் மேல பயம் ஆரம்பத்துல இருந்தே இருக்குது. யாருக்கு? ஆமா, இந்த சவுல அபிஷேகம் பண்ணது யாரு? இதான் நிலைமை ஊழியக்காரனுக்கு. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல யார் பண்ணது? சாமுவேல் தான் அபிஷேகம் பண்றாரு. கழுதியை தேடிட்டு ராஜாவை சொல்றாரு, அழகா சொல்லி கொடுப்பாரு, இப்படி போ, இங்க வருவாங்க 3 பேர் வருவாங்க, அவங்க உங்ககிட்ட வந்து இந்த காரியத்தை செய்வாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்லுவாரு, அவங்க உங்க வீட்டில் யாராவது கேட்டா என்ன பேசணும்னு உனக்கு ஆண்டவர் சொல்லுவாரு. அது அழகா கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லி கொடுப்பான். ராஜாவாக்குறதுக்கு அவன் தான் அபிஷேகம் பண்ணுவான், அவன் தான் கொண்டு போய் ஜனங்க மத்தியில் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவான். இவர் தான் ராஜாவாக்கும் எல்லாம் சொல்லி கொடுக்குறான். அந்த சாமுவேல் சவுலை கண்டு என்ன பண்றாரு? ஐயோ, என்ன கொலை பண்றான்ப்பா அப்படின்னா சவுலுடைய தான நிலைமை எப்படி இருக்குது பாருங்க. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் இருக்கான். ஒரு சிலரெல்லாம் கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்காரு, யாராவது உங்களை பத்தி பேசினாங்களா, அதுல சரியா இருக்குதா அவங்க பேசினது, போய் ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாக்கி மன்னிப்பு கேட்டுருங்க. அவங்க பேசுறது தப்பா இருக்குதா, அது உண்மை இல்லையா, கவலைப்படாதீங்க, கர்த்தர் அவங்களை பார்த்துக் கொள்வார். நீங்கள் விழுந்தாலும் எழுந்தாலும் கர்த்தருக்குரியது, அவங்கள பத்தி பயப்படாதீங்க. அதான் உண்மை. ஆனால் சில ஊழியர்களுக்கு அவங்கெல்லாம் சின்ன வயசுலேருந்தே இந்த சபைக்குள்ளேயே வளர்ந்து வெறும் இந்த நல்லவங்களோடையே வளர்ந்துருப்பாங்க, பரிசுத்தவான்களுடைய. இந்த மாதிரி ஆட்களை பார்த்தவனே இதெல்லாம் பிசாசுடைய தூதன் தானே. தூஷிக்கிறது யாருடைய வேலை? பிசாசுடைய வேலை. அவன் தூஷிக்கிற அந்த டீம் இருக்குல்ல, அதை பார்த்தவனே உங்களுக்கு என்ன வருது? ஐயோ, இப்படி பேசுறாங்களே அப்படின்னு தோணுதுல்ல. அந்த பரிசுத்தவான்கள் பயப்படுறாங்கல்ல, அவங்களுக்குள்ள ஒரு கலக்கம் வருதுல்ல. அப்படி கலக்கத்துக்கு காரணமா இருக்கிற சவுல் நல்லா இருக்க மாட்டான். இப்ப இவரு தாவீது அபிஷேகம் பண்ண போனோம், கர்த்தர் சொல்றாரு. ஆனா சவுலை பொறுத்த வரைக்கும், நான் ராஜாவா இருக்கும்போது இன்னொரு ஆள் அபிஷேகம் பண்றிய நீ, இது வந்து ராஜ துரோகம். சட்டப்படி பார்த்தா அவனுக்கு என்ன அர்த்தம்? ராஜ துரோகம். நான் இருக்கும்போது இன்னொரு ஆள் ராஜான்னு சொல்றியா, கலகம் பண்ண பாக்குறியா, என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ண மாதிரி தாவீதை பண்ணலான்னு பாக்குறியான்னு கொலை பண்ணிடுவான்ட்டு யாருக்கு பயம் இருக்கு? சாமுவேலுக்கு பயம் இருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, சவுல் கர்த்தர் தள்ளின பின்பு உன்னை பார்த்தால் ஜனங்களுக்கு பயம் வரக்கூடாது. உன்னை பார்த்தால் ஜனங்களுக்கு ஆவிக்குரிய பயம் தான் வரணும். ஆவிக்குரிய பயம் வேறு, மாம்ச பயம் வேறு. இன்னைக்கு இந்த ஆவியை உடையவங்க தான் இருக்கிறாங்க. பல நேரத்தில் பாருங்க, ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ அவங்க கிட்ட போய் ஒரு சண்டைன்னா உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? எதுக்குங்க நம்ம அவங்ககிட்டலாம் போய் சண்டை போட்டுக்கிட்டு, அவங்க மோசமானவங்க, அவங்ககிட்ட போய் ஏங்க போடணும் சொல்கிறோமா? இது என்ன பயம்? மாம்ச பயம். அதே நேரத்தில் ஒரு ஊழியக்காரர், ஒரு பரிசுத்தவான், அவர்கிட்ட போய் நிற்கணும், அவர்கிட்ட போய் பேசுறதுக்கு இப்போ நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? ஏன் அவர்கிட்ட போய் நிற்கணும், அந்த பரிசுத்தவான்கள் ஏன் வாயில் நிற்கிறீங்க, அவங்க சொன்னால் அது அப்படியே நடக்கும் அப்படிங்கிறோம்ல. இந்த 2 பயத்துக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, ஸ்பிரிச்சுவல் பயம், மாம்ச பயம். உங்கள் மேலே ஸ்பிரிச்சுவல் பயம் தான் வரணும், எது வரக்கூடாது? மாம்ச பயம் வரக்கூடாது. இன்னைக்கு என்ன நடக்குது? சவுலோட அபிஷேகம் பெற்றவர்கள் இருக்கிறாங்க, ஒரு கூட்டம் போகுது, அவன் பிசாசு பிடிச்சிருக்கான்னு தெரியுது. அப்படிப்பட்ட அந்த அபிஷேகம் பெற்றவன் மேல ஒரு பிசாசினுடைய அந்த ஒரு ஆவி வந்து இறங்கி இருக்குது. அவன் தீர்க்க தரிசனம் சொல்றான், அவனுக்கு பின்னாடி ஒரு பெரிய கிரவுட் இருக்குது. ஆனால் சாமுவேலும் தாவீதும் என்னவா இருக்கிறாங்க? அவனை பார்த்து பயப்படுறாங்க, ஓடி போய் பயப்படுறாங்க. இதுதான் அபிஷேகம் போயிட்டு பிசாசின் அபிஷேகம் வந்துடுச்சுன்னா இதான் நடக்கும். இப்ப பாருங்க, தாவீது தப்பு பண்றாரு, தைரியமா போய் யார் சொல்றது? நான் தான் தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ பண்ண தப்பியா, நீ இப்படி பண்ண முடியாதியா, தைரியமா சொல்றாரு பாருங்க. உடனடியாக தாவீதும் மனம் திரும்புகிறார். அவ்வளவுதான். இதுதான் கர்த்தர் உங்கள் அபிஷேகத்தை பற்றி கொண்டிரு, உனக்குள்ளதை என்ன செய்ய பற்றி கொண்டிரு. கடிந்து கொள்றாங்களா, அவங்க சொல்றதுல ஏதாவது தப்பு இருக்குதா, திருத்தி கொள்ளுங்க. இல்லை தப்பு இல்லையா, கவலைப்படாதீங்க. எவன் எதை பேசுறத பத்தி கவலைப்படாதீங்க, தூக்கி போட்டு போயிட்டே இருங்க. அதே வேளையில நீங்கள் உங்கள் அபிஷேகத்தை பத்திரமா பார்த்துக் கொள்ளுங்க. உங்கள் அபிஷேகத்துக்கு உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரான்னு பாருங்க. பல நேரத்தில் கர்த்தருடைய பொல்லாத ஆவி தீர்க்கதரிசனம் வரைக்குது, இந்த மாதிரி அபிஷேகம் போயிடுச்சு. 2வது இதே மாதிரி இன்னொரு ஆள் இருக்கிறான், பைபிள்ல வாசிங்க,
அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:24. எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்துக்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும் இந்த அப்போஸ்தல பட்டத்திலும் பங்கு பெறுவதற்காக. நல்லா கவனிங்க, இது என்னவாயிடுச்சான்? இழந்துட்டான். என்ன மாதிரி அபிஷேகம் தெரியுமா? அப்போஸ்தலர் அபிஷேகம். வசனம் சொல்லுது அப்போஸ்தலர் பட்டத்திலும். அப்போஸ்தலர்கள்னா யாரு? புதிய எருசலேமுடைய அஸ்திவாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 21:14 வாசிங்க பாப்போம். நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானுடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பதிந்திருந்தன. 12 நாமங்களும் பதிந்திருந்தன. அப்ப இந்த 12 நாமத்துல ஒரு நாமம் யார் தான் இருந்திருக்கணும்? யூதாஸ் தாக இருந்திருக்கணும். வரப்போற புதிய எருசலேமுடைய அஸ்திவார கல்லுல 12 அப்போஸ்தலர் நாமம் இருக்குது. அந்த 12 நாமத்துல ஒரு நாமம் யூதாஸாக இருந்திருக்கணும். அதைத்தான் 1:24 சொல்றாரு, அவன் இழந்து போன அப்போஸ்தலர் பட்டத்திலும். இந்த இழப்பு எவ்வளவு பெரிய அபிஷேகம்! இயேசு ராத்திரி முழுவதும் ஜெபம் பண்ணி தம்மிடத்தில் வந்தவர்களில் 12 பேரை அழைத்து அப்படின்னு இருக்கு. அப்படின்னா எல்லா 11 பேருக்கும் எப்படி செலக்ஷனோ அதே செலக்ஷன் யாருக்கு இருக்குது? யூதாஸ்க்கு இருக்குது. ஆனா வசனம் சொல்லுது, யூதாஸ் தனக்குள்ளதை இழந்து போனான். இழந்து போன பட்டம் அப்படின்னா எவ்வளவு பெரிய விசேஷித்த அபிஷேகம், எப்பேற்பட்ட அபிஷேகம்! ஆனால் அவன் என்ன செஞ்சிட்டானா? இழந்துட்டான். இயேசு சொல்றாரு, உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு, நான் வருமளவும் உனக்குள்ளதை, உன் கிரீடத்தை பற்றி கொண்டிரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் அபிஷேகத்தை பற்றி கொண்டிரு. இப்ப இந்த அபிஷேகம் யூதாஸை விட்டு போயிடுச்சு. காரணம் என்ன? யூதாஸும் அப்போஸ்தலருடையதான 12 பேர்ல ஒருத்தன். இயேசு 2 பேரா அற்புதம் செய்ய அனுப்பின போது அவனு போய் அற்புதம் செஞ்சுட்டு வந்திருக்கிறான். இயேசு கிறிஸ்துவோட பணப்பையன் அக்கவுண்ட்ஸ் அவன் தான் பார்த்துருக்கிறான். ஃபுல் அக்கவுண்ட்ஸ் அவன் தான் பார்த்துருக்கிறான். பணப்பையை சுமக்கிறவனா இருந்தான் அப்படின்னு இருக்கு. அப்போ ஆண்டவருடைய நம்பிக்கைக்கு உரியவன் அவன். பணப்பையை ஒருத்தங்கிட்ட கொடுக்கணும், யார்கிட்ட கொடுப்போம்? நம்ம நம்பிக்கையான ஒரு ஆள்கிட்ட தான் நம்ம என்ன செய்வோம்? நம்ம பணப்பையை கொடுத்து வைப்போம். பர்ஸையோ வேலட்டையோ கொடுக்குறோன்னா அவன் மேல் நம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம். அப்படி ஒரு நம்பிக்கை உள்ளதான ஒருத்தன். இன்னொன்று, அந்த பணத்தை ஒழுங்காக கணக்கு பண்ணி ஹேண்டில் பண்ணுறவங்க தான் நம்ம கொடுப்போம். கணக்கு பார்க்காம, கணக்கு தெரியாமல் இழந்து போகிறவன்ட்ட நம்ம என்ன செய்ய மாட்டோம்? கொடுக்க மாட்டோம். ஸோ கண்டிப்பாக அவன் ஒரு எஃபிஷியன்ட் பர்சன். இப்படி இருந்தால் இந்த யூதாஸ், வசனம் சொல்லுது, அப்போஸ்தலர் பட்டத்தை என்னவானான்? இழந்து போனான். இங்கே என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா, அப்போ யூதாஸுக்கிட்ட என்ன பிரச்சனை இருந்துச்சு, ஏதா பிரச்சனை இருந்துச்சு, அதை விட்டுருவோம். நம்ம அதுக்கு ஆராய வேண்டாம். அவன் குற்றம் என்ன பண்ணான், அதெல்லாம் இருக்கட்டும், பைபிளில் இருக்கே. ஆனால் இதை வாசிக்கும் போது எனக்கு ஆண்டவர் உணர்த்தினது என்ன அப்படின்னா, வாசிங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 14:18 வசனம் வாசிங்க. அவர்கள் பந்தி அமர்ந்து போஜனம் பண்ணுகையில் இயேசு அவர்களை நோக்கி, என்னுடனே புசிக்கிற உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இது யாருக்கான எச்சரிப்பு? யூதாஸுக்கான எச்சரிப்பு. இங்க ஒருத்தன் என்னை காட்டி கொடுக்க போறான் அப்படின்னு என்ன செய்யறாரு? ஒரு எச்சரிப்பு கொடுக்குறாரு. நான் என்ன சொல்றேன்னா, யூதாஸ் தப்பு பண்ணதாவே இருக்கட்டும், பைபிள் திருடன்னு சொல்லுது, பணத்தாசை உடையவனாவே இருக்கட்டும், அவன் எல்லாரும் ஒரு தப்பு பண்ணுற மாதிரி அவன் பணத்தில் தப்பு பண்ணுறான்னு இருக்கட்டும். ஆனால் ஒரு எச்சரிப்பு கிடைக்கிறதுல தேவனிடத்துலேருந்து நேரடியா. இப்போ தாவீதுக்கு எச்சரிப்பு யார் வழியா வந்துச்சு? நாத்தான் தீர்க்கதரிசி வழியா. சவுலுக்கு யார் வழியா வந்துச்சு? சாமுவேல் வழியா. ஆனால் யூதாஸுக்கு யார் வழியா வருது? நேரடியா தேவனிடத்திலிருந்து வருது, இயேசு கிறிஸ்துவிடத்துல வருது. யூ ஆர் டூயிங் மிஸ்டேக். இங்கே உங்களில் ஒருவன் என்னை என்ன செய்வான்? காட்டி கொடுப்பான். இந்த எச்சரிப்பு கிடைச்ச உடனே தாவீதா என்ன பண்ணியிருப்பாரு? நானே அந்த மனுஷன், நான் காட்டி கொடுத்தேன். அந்த இடத்துல அதை சொல்லியிருந்தா யூதாஸோடைய கதையே வேற. ஆனால் வசனம் என்ன சொல்லுது? அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க, 19. அப்பொழுது அவர்கள் துக்கமடைந்து நானோ என்று ஒவ்வொருவரும் அவரிடத்தில் கேட்க தொடங்கினார்கள். எல்லாரும் கேட்கறாங்கல்ல, அப்ப இவரும் கேட்டிருப்பாரு. என்ன கேட்டிருப்பாரு? நானா ரவி? ஒரு இடத்துல யூதாஸ் கேட்பாரு நானோ என்று. அதற்கு இயேசு, நீ சொல்லுகிறபடிதான் நம்பாரு. அப்ப என்ன துணிகரம் இருந்திருக்கணும்? உணர்த்துறாரு, தேவன் உணர்த்துறாரு நேரடியா. மனுஷன் சொன்னா, சவுலுக்கிட்ட போய் சொன்னா மனுஷனுக்கு பயம், சாமுவேலுக்கு பயம், சவுல் என்னை கொன்று போடுவானே. மனுஷன் சொன்னா கோபம் வரும், கொலைபாதகம். உன்னை எப்படி என்னை பத்தி பேசுவ? ஸோ ஆண்டவர் பார்க்குறாரு, சிலர்கிட்டலாம் மனுஷனால போய் என்ன செய்ய முடியாது,
அவங்களுக்கு போய் எச்சரிப்பு கொடுக்க முடியாது. எங்க முடியாதா? முடியாது. ஏன்னா அவங்க அங்கே போய் உக்காந்துப்பாங்க, மேலே அங்கே போய் உக்காந்துப்பாங்க. உக்காந்துட்டு யாராவது எச்சரிப்பு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, தம்பி நீங்கள் பண்ணுறது சரியில்லை தம்பி, அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் எங்களுக்கு சொல்ல வேணாம்பா. சிலர் சொல்லுவான், எனக்கே சொல்றியா நீ, எங்கிட்டியே வா அப்படின்பா. ஒரு சிலர்லாம் சொல்லுவான், நீ எல்லாம் ஒன்றும் என்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்பா. அப்போ ஒரு சிலரை கண்டிக்க முடியாத இடத்துக்கு போயிடுவாங்க. இவங்க மனுஷனை வச்சு என்ன பண்ண முடியாது? கண்டிக்கவே முடியாது, மேலே போயிடுவாங்க. இவங்களை நான் சொல்லுவேன், அது ஒரு டேஞ்சரான ஸ்பாட்டு. உங்களை ரீச் பண்ண முடியாமல் ஒரு இடம் இருக்குது. யாருமே ஆண்டவர் வந்து மனுஷனை வச்சு உங்களை ரீச் பண்ண முடியலன்னா கொஞ்சம் டேஞ்சர்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா, நீ காப்பாற்ற முடியாத இடத்துக்கு போயிட்டுன்னு அர்த்தம். பாருங்க, நீங்கள் இப்போ ரோட்டில் விழுந்திருக்கீங்கன்னா யாரோ ஒருத்தர் வந்து என்ன பண்ணிடலாம், உங்களை தூக்கிடலாம், சரியா? ஏன்னா அங்கே மனுஷங்க வருவாங்க போவாங்க. நீங்கள் திடீர்னு எங்கேயோ நடு கடலில் விழுந்துட்டீங்க, யார் தூக்குறது? ஆளே இருக்காது, தூக்கத்துக்கு ஆளே இருக்காது இல்லை? அந்த மாதிரி தான் நீங்கள் தப்பு செய்யும் போது உங்களை கண்டிக்கிறதுக்கு உங்கள் மேலே ஒரு மென்டர்னு ஒருத்தர் இருக்கணும். யார் இருக்கணும்? மென்டர்னு ஒருத்தர் இருக்கணும். அந்த மென்டர் நீ பண்ணுற தப்பை உங்ககிட்ட சொல்லணும். இல்லைப்பா நீ பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்ல முடியாத இடத்துக்கு நீ போயிட்டனா நீ தப்பான இடத்துல இருக்கன்னு அர்த்தம். நீ சாகிற வரைக்கும் உனக்கு மேலே ஒரு ஆள் கண்டிப்பாக இருக்கணும், யாரோ ஒருத்தர் இருக்கணும். அதுதான் நமக்கு எப்போவுமே நல்லது. எனக்கு இது ஒரு ஊழியக்காரர் சொல்லி கொடுத்தாரு. நீ பண்ணுற தப்பை தைரியமாக சொல்கிறதுக்கு ஜனங்களுக்கு என்ன இருக்கணும்? தைரியம் இருக்கணும். அந்த அளவுக்கு உங்ககிட்ட ஸ்பேஸ் இருக்கணும். வந்து சொன்னால் கேட்கக்கூடிய காது உங்ககிட்ட இருக்கணும். அதெல்லாம் நீ சொல்ல, அதெல்லாம் நீ பேச, அதெல்லாம் கேட்க முடியாது அப்படிமா. அப்போ என்ன ஆகும்னா, ஒரு இடத்துல எல்லாரும் உன்னை கைவிட்டுருவாங்க. என்ன கைவிட்டுருவாங்க? அவன் கேட்க மாட்டாங்க, அவன் சொன்னால் கேட்க மாட்டான். எதுக்குங்க அவன்கிட்ட சொல்லிட்டு அப்படி 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 எல்லாரும் விட்டுட்டாங்கன்னா நீ ராங், தப்பான இடத்துக்கு போறீங்க. நாளைக்கு உனக்கு இதுதான் தப்புன்னு சொல்றதுக்கு ஆள் இல்லாவிட்டால் நீ செய்யறதெல்லாம் சரின்னே உனக்கு தோணும், உன்னை கண்டிக்கிறதுக்கு ஆள் இருக்காது. அந்த மாதிரி இடம் ரொம்ப டேஞ்சர். அந்த மாதிரி இடம் ரொம்ப டேஞ்சர். அப்படி ஒரு ஆள் இருக்கான் பைபிளில், தெரியுமா உங்களுக்கு? சாலமோன். சாலமோன் பார்க்கறதுக்கு தான் ஆள் ஞானி, பயங்கரம். ஆனால் ரெகேபியாமுகிட்ட வந்து அவன் பையன்கிட்ட ஜனங்க சொல்லுவாங்க, உங்க அப்பா எங்களை கடினமாய் நடத்தினார் அப்படிம்பாங்க. ரெகேபியாம் அரசாட்சி ஏற்ற உடனே ரெகேபியாம் வந்து கேட்பாங்க ஜனங்க, நீங்கள் எங்களுக்கு டேக்ஸை கொஞ்சம் குறைங்க, உங்கள் அப்பா எங்களை என்ன பண்ணிட்டாரு கடினம். அப்போனா என்ன அர்த்தம்? சாலமோன் என்ன ராஜா? கடினமான ராஜா. அவங்ககிட்ட யாரும் என்ன செய்ய முடியாது, ரீச் பண்ண முடியாது. அதோட நிலைமை என்ன தெரியுமா? யாருமே இப்போ பாருங்க, தாவீதுக்கு ஒரு தீர்க்கதரிசி வந்து சொல்றான்ல தைரியமா, நாத்தானால வந்து சொல்ல முடியுதுல்ல ஒருத்தர் இருந்தாயா அப்படின்னு. இப்போ ஆகாபு கிட்ட போயிட்டு எலியா சொல்ல முடியுதில்ல ஒரு தீர்க்கதரிசி. ஆனால் சாலமோன்ட்ட போய் எந்த தீர்க்கதரிசியும் சொல்ல முடியாது. கர்த்தர் ஆளே அனுப்பல. வாசிங்க 1 ராஜாக்கள் 11:9. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி. ஏன் அவரே தரிசனமாகணும்? ஏன் அனுப்ப முடியாது? யாருமே அனுப்ப முடியல பாருங்க. சிலருக்குலாம் யூதாஸ் மாதிரி நேரடியாக யார் தான் பேசணும்? ஆண்டவரே தான் பேசணும். இதை வேற இவன் என்ன நினைச்சுப்பான் தெரியுமா? ஆண்டவரே என்கிட்ட சொல்லட்டும்பா. டேய், நீ மனுஷன் பேச முடியாத இடத்துக்கு போயிட்ட. பிள்ளையாமகிட்ட யார் பேச முடியாது? மனுஷன் பேச முடியாது. அவன் இன்னும் கொடுமை, கர்த்தரும் பேச முடியாது அவங்ககிட்ட. அது அதை விட கொடுமை. கர்த்தர் சொன்னாலும் கேட்க மாட்டான். இப்போ தாவீது ஆகா போன்றவங்கெல்லாம் கர்த்தர் சொன்னா ஒரு தீர்க்கதரிசியை வச்சு சொன்னா கேட்டுருவாங்க. ஆகாப் கூட கேட்டுருவான். சவுலு கேட்பான், செய்ய மாட்டான். ஆனா இவன் இருக்கான் பாருங்க, சாலமோன், யூதாஸ், இவெல்லாம் கர்த்தர் மனுஷங்க பேசவே முடியாது இவங்கிட்ட. பிழையாம இருக்கான் பாருங்க, அவங்ககிட்ட கர்த்தரும் பேச முடியாது. இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்கு அபிஷேகம் பண்றது. அவனும் தீர்க்கதரிசி தான், அவனும் அபிஷேகம் பண்றவன் தான். ஆனா என்ன பிரச்சனை? உங்ககிட்ட வந்து உன் தப்ப சொல்ல முடியாதியா, அந்த காது கொடுத்து கேட்கிற இடத்துல நீ இல்ல. வேதம் சொல்லுது 2 விசை சாலமோனுக்கு கர்த்தர் தரிசனமாக்கி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டு இருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி அவன் கேட்கவே இல்லையாமா. யார் தெரியுமா? பயங்கரமான ஞானி. யார் தெரியுமா? பயங்கரமான பணக்கார ராஜா. யார் தெரியுமா? பயங்கரமான அழகான ராஜா. யார் தெரியுமா? பூமியின் கடையாந்தரத்திலிருந்து அவனை தேடி வந்துருவாங்க. சூப்பரியா நீ, அப்படியே ஜனங்க மொய்ப்பாங்க போட்டு. இந்த மாதிரி இல்லையா? செம மிஸ்டேக், சம்திங் ராங். அவங்ககிட்ட கர்த்தரும் பேச முடியல,
மனுஷனும் பேச முடியல. மனுஷன் சொன்னா கேட்கிற இடத்துலயாவது உன் அபிஷேகத்தை காப்பாத்திக்கலாம். சரி இல்லையா, கர்த்தர் சொல்லியாவது நீ கேட்கணும் இல்ல, கர்த்தர் உணர்த்தியாவது கேட்கணும் இல்ல. கர்த்தர் உணர்த்துவாரு, இவனுக்கு உணர்வே வராது. அதுவும் பாருங்க, நம்ம ஆண்டவர் ஒரு முறை பேசி மறுமுறை மாற்றுகிற தேவன் அல்ல. அவர் ஒரு தடவை தான் சொல்லுவார். சர்வ வல்லமையுள்ள தேவன். அந்த தேவன் இவங்கிட்ட எத்தனை தடவை பேசியிருக்காரு? அப்பனா இவனுக்கு எவ்வளோ இவன் மேல கிருபை இருக்கு பாருங்க. ஒரு சிலருக்கெல்லாம் ஒரு தடவை தான். 13ஆம் அதிகாரத்தில் சவுல் தப்பு பண்ணுவார், சாமுவேல் வந்து கண்டிப்பார். 16ஆம் அதிகாரத்தில் சொல்லுவார், நான் புறக்கணித்து தள்ளின சவுல். வேலை முடிச்சு. ஒரு தடவை சொன்ன அவன் கேட்கல, விட்டு தள்ளுறான் அவனை அப்படின்ட்டாரு. ஆனா இவன் மேல ஒரு தடவைக்கு 2 தடவை, ஒரு தடவைக்கு 2 தடவை கர்த்தரே வந்து பேசுறாரு. இல்ல சாலமோன், நீ பண்றது தப்பு. ஏன்? நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன் சாலமோன், உனக்கு நான் தான் பேர் வச்சிருக்கிறேன். எதித்தியா தானே, நான் தான் பேர் வச்சிருக்கிறேன். நீ நீ ரொம்ப முக்கியமானவன், தரிசனத்தில் இருக்கிறவன், நீ தேவனுடைய ஆலயத்தில் இருந்தவன், ஆலயத்தை கட்டினவன், உனக்காக நான் அவ்வளோ இறங்கி பேசுறாரு. வசனம் சொல்லுது, சாலமோன் இருதயத்தை திருப்பி கர்த்தரை விட்டு அவரை விட்டு வேற போயிட்டானா. இவனெல்லாம் அதுக்கப்புறம் இவன் அபிஷேகத்தை காப்பாற்றவே முடியாது. தெரியுமா? இவன் அபிஷேகம் என்ன பண்ண முடியாது, காப்பாற்றவே முடியாது. அவ்வளவுதான், முடிச்சு, வேலை முடிச்சு. வாசிங்க எபிரேயர் 11:32 வாசிங்க. இன்னும் என்ன சொல்லுவேன்? கிதியோன், பாராக், சிம்சோன், யெப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும். எங்க சாலமோன் பேரை காணோம். தாவீது இருக்கிறாரு, சாமுவேல் இருக்கிறாரு, யார் இல்ல? சாலமோன் இல்ல. அவன் பேர் அங்க இல்ல பாருங்க. தாவீது பேர் இருக்கு, யார் பேர் இல்ல? சாலமோன் பேர். அப்படின்னா கர்த்தர் தள்ளிட்டார். எபிரேயர் 11 இருக்கு விசுவாச வீரர்களுடைய பட்டியல், பழைய ஏற்பாட்டு விசுவாச வீரர்களுடைய பட்டியல். 12:1 வாசிங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க. அப்போ அந்த சாட்சிகள் யார் இல்ல? சாலமோன் இல்ல. யாருங்க சாலமோன்? உலகத்திலே ஞானவான், அவன மாதிரி ஒரு ஆளே இல்ல. யாருங்க சாலமோன்? அவனை போல ட்ரெஸ்ஸா போட்டவன் ஒருத்தனை இல்லையா. ஆண்டவர் எக்ஸாம்பிளுக்கு யாரை தான் சொல்றாரு? சாலமோனை போல யாருமே ட்ரெஸ் போடல, சாலமோன் கூட போடலங்க இந்த மாதிரி அப்படிங்கிறார். அப்படின்னா யோசிச்சு பாருங்க, என்ன ஒரு லக்ஸுரி லைஃப், என்ன ஒரு உனக்கு ஆண்டவர் வச்ச வாழ்க்கை. உனக்கு கர்த்தர் எதை கொடுக்கல, நீ நல்ல திருப்தியா புசிச்சு உடுத்தி, நல்ல கர்த்தர் உனக்கு நல்ல சரீரத்தை கொடுத்து, நல்ல அபிஷேகத்தை கொடுத்து, நல்ல ஊழியத்தை கொடுத்து, ஆனால் கர்த்தர் கண்டிக்க நீ திருந்த மாட்ட. கர்த்தர் சொல்ல நீ திருந்தல. உன்னை கர்த்தரை வச்சு திருத்து. கர்த்தர் மனுஷன் பேசியும் நீ திருந்தல, கர்த்தர் பேசியும் திருந்தல. சிலருக்கெல்லாம் கழுத பேசும். கடைசியா ஆண்டவர் உலகத்தாண்ட புடிச்சு கொடுப்பாரு உன்னை. ஆண்டவர் உன்னை யார் கையிலும் கொடுக்க கூடாது என்ன பண்ணுவாரு? சபையில் ஆளை வச்சு பேசுவார், ஊழியக்காரனை வச்சு பேசுவார், இல்ல சபையில் இருக்கிறவங்க யாரையும் வச்சு உங்ககிட்ட பேசுவார், வசனத்துல பேசுவார், எதையோ பேசுவார், நீ கேட்கல. சுயநீதி உள்ளுக்குள்ள அப்படியே சவுல் மாதிரி வேற ஆவி வந்துடும். இப்ப கர்த்தர் என்ன பண்ணுவாரு? அவரே வந்து பேசுவார். சொப்பனத்திலேயோ தரிசனத்திலேயோ இல்ல ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பாரு. நீ செய்யறது சரியில்லடா, மனம் திரும்பு சொல்லுவார். கேட்க மாட்டான், பிள்ளையா மாதிரி. அடுத்து பாப்பாரு, என்ன பண்ணுவார் தெரியுமா? கழுதையை வச்சு இடிப்பாரு, உலகத்தாண்ட புடிச்சு கொடுத்துருவாரு. என்ன செஞ்சிருவாரு? உலகத்தாண்ட புடிச்சு கொடுத்துருவாரு. உலகத்தின் காரியத்தை மனுஷங்கிட்ட அவன்கிட்ட புடிச்சு கொடுத்துருவாரு, இல்ல உலகத்துல எதையாவது ஒண்ணுல பண்ணி விட்டுருவாரு. சரி, எதுக்கு இதை செய்யறாரு தெரியுமா? இது எல்லாத்துடைய கர்த்தருடைய நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான், உன்னை மீட்டுக் கொள்வதற்கா. உன்னை எப்படியாவது என்ன செய்யணும்? மீட்டுக் கொள்வதற்கு. நான் அதான் வாசிச்சு பார்த்தேன். இந்த பிழையாம கழுத மோதுது இல்ல, பிழையாம போக வேணான்னு சொல்றாருல்ல. கவனிங்க, கர்த்தர் பிழையாம போக வேணான்னு சொன்னதுக்கு காரணம் இஸ்ரவேலுக்காக இல்ல, பிழையாமுக்காக. ஏன்னா கர்த்தர் ஏற்கனவே சொல்லிட்டார் ஆபிரகாம் கிட்ட, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். வேலை முடிஞ்சு. இப்ப இவன் போய் இல்ல, எவன் சபிச்சாலும் நிக்காது அது. ஏன்னா கர்த்தர் ஆசீர்வதிச்சவனை எவன் சபிச்சாலும் நிக்காது. இப்ப பிள்ளையாம ஏன் போவேன்னாரு? எல்லாரும் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? ஐயோ பிள்ளையாம போய் சபிச்சா அந்த சாபம் இஸ்ரவேல் மேல. இல்ல, நீ போயிடாத, அவன் டேஞ்சர். அவனை சபிச்சா ஓ மேல சாபம் வந்துடும். அதுக்கு தான் பிள்ளையாம எச்சரிக்கிறார். பல நேரத்தில் கர்த்தர் ஏன் உன்னை எச்சரிக்கிறார்னா, உன்னை காப்பாற்றுவதற்கு.
திருப்பி திருப்பி ஒன்றை காப்பாற்றுறதுக்கு தான். நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆண்டவர் சொல்லியும் கேட்க மாட்டாங்க, கழுத சொல்லியும் கேட்க மாட்டான், மனசு சொல்லி என்ன யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்பா உன்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது? எனக்கு எல்லாரையும் தெரியும். யாரை தெரியும்? எம்எல்ஏ தெரியும், எம்பி தெரியும், கோர்ட்டு தெரியும், வக்கீல் தெரியும், எனக்கு போலீஸ் தெரியும், எனக்கு பணக்காரர் தெரியும், அவரை தெரியும், இவரை தெரியும். நான் சொன்னது உன்னை காப்பாத்தடா, உன் மேல உள்ள அபிஷேகத்தை காப்பாத்த, உனக்குள்ளதான தரிசனத்தை காப்பாத்த. உன்னை காப்பாத்துறதுக்குன்னா 2 நிமிஷம் ஆகாது, கர்த்தர் காப்பாத்திட்டு போயிடுவாரு. ஆனா உன் மேல இருக்கிற அபிஷேகத்தை காப்பாத்தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதை நீ தான் காப்பாற்றணும். ஏன்னா கர்த்தர் அதை உங்ககிட்ட கொடுத்துருக்கிறாரு. உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. உன் ஜீவன் போகாம பாதுகாக்க கர்த்தரால முடியும். ஆனா உனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை காப்பாற்ற வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. இன்னைக்கு கர்த்தர் கடிஞ்சு கொண்டு சொல்றாரு, சாலமோன்ட்ட சொல்றாரு, யூதாஸ் கிட்ட சொல்றாரு, நோ சான்ஸ், முடியாதுன்ட்டான். அதெல்லாம் முடியாது. இருதயத்தை திருப்பி இப்ப என்ன சொல்றாரு பாருங்க, யூதாஸுக்கும் சாலமோனுக்கும் ஒரே ரிசல்ட். இப்ப வாசிங்க 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. ஆகையால் கர்த்தர் சாலமோனை நோக்கி, நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையும் என் கட்டளைகளையும் நீ கைக்கொள்ளாமற் போய் இந்த காரியத்தை செய்தபடியினால் ராஜ்யபாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன். போச்சா? ராஜ்யபாரம் போச்சா? அபிஷேகம் போச்சா? அபிஷேகம் போச்சு, உன் ஊழியமும் போச்சு. நிறைய பேர் இப்ப சவுலுக்கிட்ட இருக்க பிரச்சனை என்ன? அபிஷேகம் போயிடுச்சு, தேவன் போயிட்டாரு, கர்த்தருடைய ஆவியானவர் போயிட்டாரு. இப்ப அவனுக்குள்ள யார் இருக்கிறா? பொல்லாத ஆவி. ஆனா என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? ராஜ்யபாரத்தில் இருக்கிறான், தீர்க்க தரிசனம் உரைக்கிறான், ஊழியம் நடக்குது. ஆனா இவனுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? அபிஷேகமும் போச்சு, ராஜ்யபாரமும் போச்சு, உன்னை விட்டு போச்சு, உன் ஊழியமும் போச்சு. ஒரு 2 தலைமுறை 3 தலைமுறை பரிசுத்தவான்களை பார்க்குறோம், அடுத்தடுத்து உள்ள ஜென்ரேஷன்ஸ். அப்போ ஒரு சிலர் பண்றது நமக்கு நல்லா தெரியும் பாருங்களேன். இப்போ நீங்க நல்லா ஏஐ டெக்னாலஜி அல்லது நீங்க வந்துட்டு நல்ல ஒரு சயின்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க. உங்க அம்மா எதுவுமே படிச்சிருக்க மாட்டாங்க, அவங்க 12வது 10வது படிச்சாங்க. ஆனா உங்க சரீரத்தில் இருக்கிற ஒரு பலகீனம் வந்தா அதை உங்க அம்மா கரெக்டாக சொல்லுவாங்க. அதுக்கு மருந்து யாருக்கிட்ட இருக்கும்? அம்மா கிட்ட இருக்கும். ஒரு பையன் ஒரு காரியத்தை சொல்லும் போது, ஒரு பைக் வாங்குறான், ஒரு காரியம் சொல்லும் போது அப்பா சொல்லுவாரு, அந்த பைக் ரொம்ப ஸ்பீடா இருக்கு, வேணாம் அப்படின்னும் போது அந்த பைக்கோட சிசி எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு? அது என்ன ஒரு அலாய் வீல் தெரியுமா உங்களுக்கு? அப்படிமா அவர் சொல்லுவாரு, எனக்கு அதெல்லாம் தெரியாதுடா, ஆனா இதுல போனா அவன் உயிர் போகும்னு மட்டும் எனக்கு தெரியும். இந்த டிஃபரன்ஸ் இருக்குல்ல. இப்ப இருக்கவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இவங்கெல்லாம் அந்த காலத்து அவங்களாம் எந்த காலமா இருக்கட்டும்ங்க, உள்ள அபிஷேகத்துல மிஸ்டேக்கா இருக்கிறது ஊழியக்காரனுக்கு தெரியும். அவன் இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி கூட படிச்சிருக்க மாட்டான், எதுவும் தெரியாது. அதான் எங்க அம்மா சொல்லுவாங்க, ஒரு பெண் வீட்டில் நடக்கிறத வச்சு அந்த தாய் கண்டுபிடிச்சிருவாங்களாம் என்ன பிரச்சனைன்னு. நடக்கிறத வச்சே கண்டுபிடிப்பாங்களாம். நார்மலாக நடக்கிறதுக்கும் சரீரத்தில் ஒரு வலியோ பெயினோ இருந்தால் நடக்கிறதுக்கும் என்ன இருக்குது? டிஃபரன்ஸ் இருக்கு. நடக்கிறத வச்சே அந்த தாய் என்ன செஞ்சிருவாங்களாம். எங்கள் அம்மாட்ட ஒரு பழக்கம் உண்டு, நான் ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்பேன். காலேஜை முடிச்சுட்டு வரும்போது நான் பசியாக இருக்கணும்னா இல்லையாங்கிறத முகத்தை வச்சு கண்டுபிடிப்பாங்க. கரெக்டாக சொல்லுவாங்க, சரி கை கால் கழட்டு வந்து சாப்பிடு அப்படிம்பாங்க. இல்லை இப்போ வேணாம் பசிக்கல, நான் இந்த கிரிக்கெட் விளையாட போகிற இன்ட்ரெஸ்ட்டில் சொல்லுவேன், இல்லை பசிக்கலன்னு, அதான் மூஞ்ச பார்த்தாலே தெரியுதா, வா சாப்பிட்டு போ அப்படிம்பாங்க. உண்மையிலே பசி இருக்கும். நமக்கு இந்த கிரிக்கெட் விளையாடுற இன்ட்ரெஸ்ட்டில் இல்லை நான் வேணாம் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும். முகத்தை பார்த்தாலே அவர் தாயோ தகப்பனோ ஒரு அந்த பிள்ளைகளை அந்த நடையை வச்சு முகத்தை வச்சு அவங்களை ஈஸியாக என்ன செய்ய முடியும்? கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி தான் உங்களுக்கு ஆவிக்குரிய தகப்பன்களாக இருக்கிறாங்க ஒருத்தர். அவங்க உங்களை விட படிப்பு குறைவாக இருக்கும், அவங்கக்கிட்ட டிகிரிஸ் இருக்காது, பிடெக்கு எம்டெக்கு எதுவுமே இருக்காது. ஏன் உங்கள் அளவுக்கு வரம் கிரியை செய்யாது, அல்லது உங்களை போல் அவங்களுக்கு பாப்புலாரிட்டி இருக்காது. ஆனால் உன்னை பார்த்தா தெரியும் நீ தப்பு பண்ணுறியா சரி பண்ணுறியா. இப்போ உன் பாப்புலாரிட்டியை வச்சு உனக்கு என்ன பண்ண முடியுமோ தெரியாது, ஆனால் அவங்களுக்கு தெரியும் இது ராங்கா போது, ஒரு நாள் இது தொலைஞ்சு போயிடும், ஒரு நாள் இது. பாருங்க, சாலமோன் ராஜ்யபாரம் போகுன்னு எவனாவது நினைப்பானா? ஒருத்தனாவது நினைப்பானா? சாலமோன மாதிரி ஒரு ராஜா 40 வருஷம் நிரந்தர ராஜா, அவரு 40 இயர்ஸ். ஆண்டவர் சொல்றாரு, க்ளோஸ், உன் ராஜ்யபாரம் முடிஞ்சு போச்சு. என்ன காரணம்? நீ தப்பு செய்ய முடியாதவன், நீ இயேசு கிறிஸ்து கிடையாது. நீ தப்பு செய்வ, ஆனா கண்டிக்கும் போது உணரணும், மனம் திரும்பணும். இப்போ உன் ராஜ்யபாரம் என்னவாயிருச்சு? உன்னை விட்டு போயிருச்சு. இப்போ வாசிங்க அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல வாசிங்க பாப்போம். எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்துக்கு போகும்படி
இழந்து போன இந்த ஊழியத்திலும் இந்த அப்போஸ்தல பட்டத்திலும் பங்கு பெறுவதற்காக இவ்விரண்டு பேரில் தேவரீர் தெரிந்து கொண்டவனே. ஆல்டர்னேட் வந்துருச்சு, வேற ஆள் வந்தாச்சு, போயாச்சு. யூதாஸோடைய ஊழியம் போச்சு, சாலமோனுடைய ராஜ்யபாரம் போச்சு, வேலை முடிஞ்சு. சாலமோனுடைய பெயர் விசுவாச வீரர்கள் பட்டியலில் இல்லை, யூதாஸோடைய பெயர் புதிய எருசலேமில் இல்லை. இப்போ ரெண்டுத்துக்கும் ஆல்டர்னேட் வந்துருச்சு. ஒரு விஷயத்தை நல்லா மனசில் வச்சுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறார், கர்த்தர் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறார், உன்னை அபிஷேகிச்சிருக்கிறார். உங்கள் மேலே கர்த்தருடைய அபிஷேக தலைமையான கிரீடம் இருக்கு. சில நேரங்களில் பலகீனம் வரும், அந்த பலகீனங்களை கர்த்தர் உணர்த்துவார். உணர்த்தும் போது நீங்கள் என்னவாகணும்? மனம் திரும்பிடணும். தாவீது மாதிரி, ஆகாப் மாதிரி மனம் திரும்பிடணும். திரும்பிட்டீங்கன்னா உங்கள் ராஜ்யபாரம், உங்கள் ஊழியம், உங்கள் அபிஷேகம் அப்படியே நிற்கும். கர்த்தர் அதை ரெஸ்டோர் பண்ணிடுவார். ஆனா நீ சொல்ல சொல்ல கேட்காம அந்த துணிகரம் உனக்குள்ள வந்துகிட்டே இருக்குன்னா ஒரு நாள் உன்னோடது எடுத்து இன்னொருத்தருக்கு கொடுக்கப்படும். அதில் கொடுமையே என்ன தெரியுமா? நீ இன்னொருத்தர் செய்யறத பார்க்குற மாதிரி வரும். நான் எப்பவும் சொல்லுவேன், நம்ம ஊழியத்தை ஒருத்தன் செய்யறதுன்றத, நம்ம ஊழியத்தை நம்ம தான் செய்யணும். நம்ம ஊழியத்தை இன்னொருத்தன் செய்யறத நம்ம பார்க்கறது இருக்குல்ல, அது ரொம்ப கொடுமை. இப்போ கர்த்தர் கொடுக்க சொல்றாரு, எலியாவை கொண்டு போய் எலிசா கிட்ட கொடுன்றாரு, அது வேற. அபிஷேகம் பண்றாரு. தாவீது வந்து சாலமோன் அபிஷேகம் பண்றாரு, அது வேற. அது கர்த்தரே கொடுக்க சொல்றது. ஆனா கர்த்தர் உங்ககிட்ட பிடுங்கி இன்னொருத்தங்கிட்ட கொடுக்குறாருல, நீ லாய்க்கு இல்லைன்னு சொல்லி, அது ரொம்ப கொடுமை. ஆண்டவர் ஒரு காரியத்தை கொடுக்கும்போது, குடும்பமோ அபிஷேகமோ அல்லது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறதான ஊழியமோ அல்லது வேலையோ வியாபாரமோ எதுவோ, அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஒரு அசட்டை இருக்கு, ஒரு வளர்ச்சி வந்தோன்னா ஒரு அசட்டை, இன்னொரு ஆல்டர்னேட் வச்சிருப்பாங்க இவங்கெல்லாம். போனா போது என்ன, இப்போ இதை விட்டா அது ஆண்டர் சொல்றாரு, இல்லை உனக்கு இதுதான், நீ இன்னொரு ஆல்டர்னேட் நினைக்கிறல்ல, அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த காணல் நீர் அப்படிம்பாங்க. பார்த்துருக்கீங்களா? கவனிச்சிருக்கீங்க? காணல் நீர் பார்த்துருக்கீங்களா? எங்கே இருக்கும்? ரோட்டில் இருக்கும். போகும்போது இங்கே ஹைவேஸில் பயங்கரமாக பார்த்தீங்கன்னா நல்ல வெயிலில் தூரத்தில் தக தக தகன்னு இருக்கும். பார்க்கறதுக்கு எப்படி இருக்குமா? தண்ணி இருக்கிற மாதிரி இருக்குமா? அது காணல் நீரும்பாங்க. கிட்ட போனாங்க என்ன இருக்காது. அது மாதிரி தான் நீ ஆல்டர்னேட்டாக வச்சிருக்கிற அபிஷேகம். நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க, போனா என்ன, எனக்கு இன்னொன்று இருக்கு, இதை விட்டா என்ன, அது இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, அது காணல் நீர். இங்கிருந்து பார்க்கும் போது அது இருக்கிற மாதிரியே தெரியும், கிட்ட போன அது ஒன்றும் இல்லை. நான் உனக்கு கொடுத்த அபிஷேகம் தான், நான் உனக்கு கொடுத்த வரம், நான் உங்ககிட்ட கொடுத்த குடும்பம், நான் உங்ககிட்ட கொடுத்த வியாபாரம், நான் உங்ககிட்ட கொடுத்த ஊழியம், அது உனக்குரியது. அதை நீ கர்த்தர் வருமளவும் பற்றி கொண்டிரு. பல நேரங்களிலே நாம் என்ன செய்கிறோம்? உணர்த்தப்பட்டும் என்ன செய்யறதில்லை? மனம் திரும்புகிறதில்லை. கடைசியாய் உணர்த்தப்பட்டு மனம் திரும்பும் பொழுது என்ன நடக்கும்? வாசிங்க, நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசிங்க. அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றால் அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல். என்னது? கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல். இது எல்லாத்த விட கொடுமை போங்க. அதாவது சவுலுக்கு உணர்த்தப்பட்டது சாமுவேலை வச்சு, சவுல் செவி சாய்க்கல, வேற ஆவி வந்துச்சு, அவனுக்குள்ள வேற ஊழியம், தீர்க்கதரிசனம் வரைக்கிறான். தாவீதுக்கு உணர்த்தப்பட்டது, உடனடியாக அவன் என்னவாயிட்டான்? மனம் திரும்பி அந்த அபிஷேகத்தை காப்பாத்திக்கிட்டான். பரிசுத்தாவியை என்னை விட்டு எடுக்காமலும் காப்பாத்திட்டான். சாலமோனுக்கும் யூதாஸுக்கும் உணர்த்தப்பட்டது, அதை பத்தி அவங்க கவலையே படலை. ஆனா இங்க உணர்த்தவே படலை. அந்த அளவுக்கு சார் போயிட்டாரு. அந்த அளவுக்கு என்ன ஆயிட்டாரு? சார் போயிட்டாரு. மொட்டை அடிச்சு விட்டாங்க. அப்போ எப்படி தூங்கியிருக்கான் பாருங்க. சிலர்லாம் சொல்லுவாங்கல்ல, அவங்க தூக்கத்தில் குண்டு போட்டால் கூட தெரியாதுங்க அப்படிம்பாங்கல்ல. நம்மால் அந்த ஆள் தான் போல சிம்சோன் தலையில் வச்சு சும்மா மொத்த முடியும் மொட்டை அடிச்சிருக்காங்க. எழுந்திரிச்சு பார்த்தா மொட்டை அடிச்சதே தெரில அவனுக்கு. வசனம் சொல்லுது, கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை, அபிஷேகம் போனதே தெரில. இது அதை விட துக்கம். நம்ம எங்கள் ஊழியக்காரனுக்கு சொல்லி மெசேஜில் சொல்லுவார், பரிசுத்தாவியானவர் உங்களிடத்தில் வரும்போது உங்களுக்கு தெரியும். ஆவியானவர் வராருன்னு தெரியும். அபிஷேகம் பெறும்போது தெரியுமா தெரியாதா? நல்லா தெரியும். அப்படியே கையை தட்டி அந்த ஒரு ஆவியானவர் உள்ள நுழையும், ஆத்மாக்குள்ள ஒரு களி கூறுதல் வரும். ஆனால் போகிறது எப்பவுமே தெரியாது. எப்போ போகிறாருன்னு தெரியாது. அவர் எப்போ உங்களை விட்டு போனாருன்னு தெரியாது. இது அதை விட கொடுமை போங்க.
எப்போ போனார்னே அவனுக்கு தெரியல. கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் அறியாமல். இவர் பாட்டு மினிஸ்ட்ரி கிளம்பிட்டாரு. பெலிஸ்தர் உண்மையில் வருகிறார்கள், வந்து விட்டார்கள் என்றால் அவர் நித்திரை விட்டு இழந்து எப்போதும் போல உதறிவிட்டு வெளியே போவேன் என்றான். எப்போதும் போல அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாமே கரெக்டா போயிடுச்சு. பா உன்னை விட்டு அபிஷேகம் போச்சு உனக்கு தெரியலப்பா. இப்ப பிழையாமுக்கு கூட பரவாயில்ல, கழுதை எதையோ ஒரு இடத்துல முட்டி மோதி சொல்லுது, நான் என்னைக்காவது இப்படி பண்ணியிருக்கிறேனா, நீ என்னை இப்படி போட்டு அடிக்கிறியே, ஏதோ ஒரு காஷன். ஆனா காஷனே கொடுக்க முடியாத இடத்துக்கு யார் போயிட்டாரு? சிம்சன் போயிட்டாரு. அங்க போய் படுத்துட்டாரு. இப்ப என்னாச்சு? எல்லாம் போச்சு. போனது தெரியல. இவர் ஆஸ் யூஷுவல் மினிஸ்ட்ரிக்கு போறாரு. நான் எப்பவும் போல போறேன். போற இடத்துல பிடிச்சி எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கும். ஆனா கர்த்தர் அதை ஒரே ஒரு வார்த்தையில சொல்லிட்டு அவனை ரொம்ப அவமானப்படுத்த விரும்ப மாட்டார். இவனை பத்தி நிறைய எழுதுவாரு. ஆனா ஒன்னே ஒன்று மட்டும் என்ன வாசிக்கும் போது நினைச்சேன், கர்த்தர் எவ்வளவு நல்லவர்னு. 21 வாசிங்க, 16-21. பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைசாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். இந்த ஒரே வசனத்துல அவனோட மொத்த பிரச்சனையை முடிச்சிடுவார். ஆனா அவனை பத்தினதான காரியத்தை சொல்லும் போது பராக்கிரமசாலி, சிங்கத்தில் அதெல்லாம் நிறைய சொல்லுவார். அவனோட வீழ்ச்சியை மட்டும் ஒரே ஒரு வசனத்துல முடிச்சிட்டாரு. இதை வாசிக்கும் போது எனக்கு ஆண்டவர் ஆவியானவர் உணர்த்தினாரு, நான் அவன் பேரை பெருமைப்படுத்தும் போது அதிகாரமா பெருமைப்படுத்துறேன். 14ஆம் அதிகாரத்தில் அவனை பற்றி ஆரம்பிக்கும். 14ஆம் அதிகாரம், 15ஆம் அதிகாரம், 16ஆம் அதிகாரம் பெருமைப்படுத்தினேன். ஆனால் அவனை சிறுமைப்படுத்தும் போது ஒரே வசனத்தோட நிறுத்திட்டாராம்மா. அடுத்து உடனே அவன் முடி வளர தொடங்கி இருந்தது. திருப்பி அடுத்த அவனோட செகண்ட் லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. அவனோட வீழ்ச்சியை ஒரே ஒரு வசனத்தில், ஏன்னா வேற வழியில் சொல்லித்தான் ஆகணும். இன்னும் கூட ஆண்டவர் ரொம்ப அழகாக செய்வார். பார்த்தீங்கன்னா தாவீது நிறைய தப்பு பண்ணுவார். ஆனால் தாவீதை பற்றி சொல்லும் போது என்ன சொல்லுவார் தெரியுமா? உரியாவின் மனைவியின் காரியத்தை தவிர அவர் வேறு ஒன்றையும் அவனிடத்தில் பார்க்கவில்லை. எவ்வளவு அழகா பேசுறாரு பாருங்க. அதே மாதிரி பேதுரு தப்பு பண்ண உடனே யாருகிட்டையும் மறுதளித்த பேதுருவை வர சொல்லுங்க அப்படிலாம் சொல்லவே மாட்டார். சீமோன் ஆகிய பேதுருவை வர சொல்லுங்க. வந்த உடனே அவனை எதுவுமே கேட்க மாட்டார். என்ன ஏன்பா இப்படி செஞ்ச, நான் தான் முன்னாடியே சொன்னனே, உனக்கு நான் காஷன் கொடுத்தனே, அதெல்லாம் சொல்லவே மாட்டார். ஒரே கேள்வி, என் ஆடுகளை மேய்ப்பாயா, என்ன மேல அன்பா இருக்கிறாயா? அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் நம்ம பேரை பெருமைப்படுத்த, புகழ்ச்சி அடைய நிறைய செய்யறாரு. ஆனா நம்ம ஏதாவது விழுந்துட்டோம்னா அதை கூட வேற வழியில சொல்லித்தான் ஆகணும். எவ்வளவுக்கு எவ்வளவு ஷார்ட்டா சொல்லணுமோ, பூசி முழுகணுமோ அப்படி பூசி முழுகுவார். ஏன்னா அவர் அவ்வளோ நேசிக்கிறார் நம்மள. நம்ம அப்பா அம்மா பாருங்க, எவனாவது தப்பு பண்ணானா நம்ம வீட்டில் உட்காந்து பரபரப்பாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம வீட்டில் ஒரு தப்பு நடந்தா அதை கூடுமான வரைக்கும் என்ன செய்வாங்க? அதை மூடி மறைக்க தான் பார்ப்பாங்க. ஏன்னா அது என் பிள்ளை, என் பையன். உடனே சொல்லுவாங்க, எப்படிங்க விட்டுற முடியும், ஏதாவது பண்ணிக்கிண்ணி அதை முடிக்கிற வழியை பாருங்க, 4 பேருக்கு தெரியறதுக்குள்ள பண்ணிடுங்க. அதோட அர்த்தம் என்னன்னா, அவங்க பிள்ளைய அவங்க என்ன செய்யறாங்க? நேசிக்கிறாங்க. இது யாரோட சுபாவம்னா தகப்பன் சுபாவம். நம்ம அப்பா அப்படிப்பட்டவர் தான். நான் இந்த வசனத்தை படிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, நீ பாரு 14ஆம் அதிகாரம், 15ஆம் அதிகாரம், 16ஆம் அதிகாரம் 3 அதிகாரத்தில் அவனுடைய பராக்கிரமத்தை பேசுறேன். ஆனா அவனோட வீழ்ச்சியை ஒரே வசனத்துல மட்டும் சொல்லிட்டு முடிச்சிட்டேன். அவனுடைய கஷ்டத்தை, அதுதான் தகப்பன் தன்னை நேசிக்கிறது. அல்லேலூயா. ஆனா இப்போ கர்த்தர் என்ன செய்யறார் தெரியுமா? அவன்கிட்ட ஒரு நல்ல குணம் இருந்துச்சு. என்ன குணம் இருந்துச்சு? வாசிங்க, 28வது வசனம் வாசிங்க. அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை ஒரு விசை மாத்திரம். இந்த வார்த்தை இருக்கு பாருங்க, கர்த்தர் அசைச்ச வார்த்தை. இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற அந்த வார்த்தையை கவனிங்க. இந்த ஒரு விசை மாத்திரம் எனக்கு இறங்கும், என்னை பலப்படுத்தும். அவன் ஜீவன் போச்சு, அது வேற விஷயம். அது அவனுக்கும் தேவனுக்கும் நல்லது. அவன் ஜீவன் போச்சு இல்ல, ஆனா அவன் பாதாளத்துக்கு அந்த நரகத்துக்கு போனான்னு சொல்ல முடியாது. நீங்க அவன் எங்க இருக்கான் தெரியுமா? வாசிங்க திருப்பியும், எபிரேயர் 11:32 திருப்பி வாசிங்க பார்ப்போம். பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? கிதியோன், பாராக், சிம்சோன் எங்க வந்துட்டாரு? விசுவாச வீரர்கள் பட்டியல்ல வந்துட்டாரு அவர். இத்தனை போல மேகம் போன்ற திரளான சாட்சிகள் 12:1 இருக்குல்ல, அந்த சாட்சிகள் லிஸ்ட்ல யார் வந்துட்டா? சிம்சோன் வந்துட்டாரு. அவன் 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 தற்கொலை பண்ணி சாகல, அவன் வீரமா யுத்தத்துல செத்துருக்கான்.
அதே நேரத்தில் அவன் செத்துட்டான். ஆனா விசுவாச வீரர்கள் பட்டியல் பேர்ல அவன் பேர் வந்துருச்சு. ஆனா வசனம் சொல்லுது, அவன் உயிரோடு இருந்த போது கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும்போது கொன்றவர்கள் அதிகம். டோட்டல் மினிஸ்ட்ரியை ஒரே நாள்ல செஞ்சு முடிச்சு க்ளோஸ் பண்ணி முடிச்சிருவான். இதான் செகண்ட் சான்ஸ், இதான் செகண்ட் வாய்ப்பு. இதைத்தான் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க விரும்புகிறார். இதான் அபிஷேகம். முடி மீண்டும் முளைக்க தொடங்கி இருந்தது. அவன் தலைமுடி தான் அவனுக்கு அபிஷேகம். அவன் தலையின் மேல் கர்த்தருடைய அபிஷேக தைலம் எனும் கிரீடம் இருக்கிறது. முடிக்கு இன்னொரு பேரு மகிமையின் கிரீடம். ஆமா தானே? அப்ப இது அவனுக்கு தலையில உள்ள அபிஷேகம். அவன் அபிஷேகம் இதுல இருந்துச்சு. இந்த அபிஷேகத்தை அவன் இழந்துட்டான் தெரியாம. வசனம் சொல்லுது, கர்த்தர் அவனை விட்டு விலகினதை அவன், ஏன்னா முடி எடுத்தது அவனுக்கு தெரியாது, அபிஷேகம் போனது தெரியாது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன்னை நான் மீண்டும் எழும்பி நிற்க பண்ண விரும்புகிறேன். ஆனா அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது, மீண்டும் தேவனோடு கூட ஒப்புரவாகணும். கர்த்தர் உணர்த்துவார், ஒப்புரவாகணும். நீ ஒப்புரவாகினா முன்னிலைமையை பார்க்கிலும் உன்னுடைய ஊழியம் 2 மடங்காக ஆசீர்வதிக்கப்படும். பெரிய லெவலில் கர்த்தர் கொண்டு வர. நான் சொல்றேன், நான் அனுபவத்திலிருந்து சொல்றேன், எனக்கு கிடைச்ச அந்த குறைஞ்ச அனுபவத்திலிருந்து சொல்றேன். இங்க விழாமல் கர்த்தரை தேடினவன் ஒருத்தன் கிடையவே கிடையாது. ஆனா செகண்ட் சான்ஸ் வாங்கிட்டினா கர்த்தர் உன்னை அபிரதமாய் பயன்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் இப்போ ஊழியத்தை அந்த அளவுக்கு, அபிஷேகத்தை கர்த்தர் அந்த அளவுக்கு பயன்படுத்த விரும்புகிறார். உங்க மேல உள்ள அபிஷேக தைலம் எனும் கிரீடம் அவ்வளவு விலையேற பெற்றது. இப்ப கர்த்தர் அதை மீண்டும் உருவாக்க விரும்புகிறார். அதே இடத்துல, எந்த இடத்துல விழுந்தாயோ அதே இடத்தில் கர்த்தர் உன்னை தூக்கி நிறுத்த விரும்புகிறார். எங்கே இருந்து நீ தள்ளப்பட்டாயோ அதே இடத்தில் கர்த்தர் உன்னை உயர்த்தி வைக்க விரும்புகிறார். எந்த அபிஷேகத்தை நீ இழந்தாயோ அதே அபிஷேகத்தை கர்த்தர் மீண்டும் கொடுக்க விரும்புகிறார். நீ ஒருவேளை மறுதளிச்சு போயிருந்தினாலும் கர்த்தர் உனக்கு எச்சரிப்பு கொடுக்க விரும்புகிறார். ஒருவேளை கர்த்தர் நீ கண் குருடாய் போற அளவுக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சுன்ற நிலைமை வந்தாலும் மீண்டும் கர்த்தர் உன்னை நிற்க வைக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் உங்கள் அபிஷேக தைலத்தை பாதுகாத்துக் கொள்வது. கர்த்தர் சொல்றாரு, நான் வரும் அளவும் உனக்குள்ள ஜீவ கிரீடத்தை பற்றி கொண்டு. ஆமென். அப்ப இந்த அபிஷேகம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதைத்தான் சொல்றாரு, முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். ஆமென். அப்போ இவ்வளோ பேரு, இத்தனை விதமான ஃபெயிலியர்ஸ் அண்ட் சக்சஸ். சவுல் ஒரு விதமான ஃபெயிலியர், யூதாஸ் ஒரு விதமான ஃபெயிலியர், சாலமோன் ஒரு விதமான ஃபெயிலியர், தாவீது ஒரு விதமான சக்சஸ், சிம்சோன் ஒரு விதமான சக்சஸ். இவ்வளவுக்கு நடுவில் கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்றார். முடிக்கலாம், வாசிங்க. 2 தீமோத்தேயு புத்தகம் 4:7 வாசிங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கிரீடத்தை பெறத்துக்கான அந்த சக்சஸை நம்ம கண்ணுக்கு முன்னாடி பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இதான் முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் கொண்டு எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த அபிஷேக தைலத்தை நீங்க பாதுகாத்துட்டீங்கன்னா கர்த்தர் வரும்பொழுது உங்களுக்கு ஒரு கிரீடத்தை தருவார். ஆமென். சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் ஜீவ கிரீடத்தை பெறுவான். யாக்கோபு புத்தகம் சொல்லுது இல்லையா? அப்போ கர்த்தர் உங்களுக்கு கிரீடத்தை வச்சிருக்கிறாரு. இந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் கடைசி வரைக்கும் ஓடணும். அந்த ஓட்டத்தை ஓடி முடிக்கணும். அப்படி முடிக்க விடாதபடிக்கு நடுவில் நிறைய என்ன வரும்? தடை வரும், சில பிரச்சனைகள் வரும், வீழ்ச்சி வரும். கர்த்தர் சொல்றாரு, எழும்பி ஓடுங்க. திரும்பி செகண்ட் சான்ஸ் கர்த்தர் கொடுக்குறாரு, ஓடுங்க. உங்க அபிஷேகத்தை பாதுகாத்து கொள்ளுங்க. ஏன்னா கர்த்தர் உங்களை மேல கொடுத்துருக்க அபிஷேகம் விலையேற பெற்றது, அது உங்களுக்கானது, யூனிக். ஒருவேளை நீங்கள் எல்லாம் எவாஞ்சலிஸ்டாக இருக்கலாம், ஆனால் எவாஞ்சலிஸ்ட்லேயே நீங்கள் வித்தியாசமான ஆள். நீங்கள் எல்லாம் போதகராக இருக்கலாம், ஆனால் போதகரிலேயே நீ விசேஷித்த அழைப்பு பெற்ற போதகர். நீங்கள் பைபிள் டீச்சராக இருக்கலாம், நீங்கள் அதிலேயே விசேஷித்த அழைப்பு பெற்றவராக இருப்பீங்க. நீங்கள் பாட்டு பாடுறவராக இருக்கலாம், அதிலேயே விசேஷமான அபிஷேகத்தை அவன் குரலுக்கு கர்த்தர் வச்சிருப்பார். இங்கே ஒவ்வொருத்தரும் யூனிக், ஒவ்வொருத்தரும் வித்தியாசம். 10ஓட 11 இங்கே கிடையவே கிடையாது. நம்ம 1ஓட 1 தான். அந்த 1 இயேசு, இன்னொன்று நம்ம. அல்லேலூயா. அவர் 1, நம்ம 1 தான். 10ஓட 11 கிடையாது, 1ஓட 1 நம்ம எல்லாம் அவருடைய குமாரன் சாயலுக்கு ஒப்பா இருக்கிற சகோதரர்கள். எனவே கர்த்தர் நம்மக்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு, இது வரைக்கும் போனது போகட்டும், இது வரைக்கும் முடிஞ்சிட்டோம், வாட் எவர் இட் இஸ், நடந்தது நடக்கட்டும். இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, திரும்பி எழுந்திரிச்சு ஓடு. இன்னும் ஒரு விசை மாத்திரம், இன்னும் ஒரு சான்ஸ் கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. ஆனால் ஓட்டத்தை மட்டும் கடைசி வரைக்கும் என்ன செஞ்சிருங்க? ஓடி முடிச்சிடுங்க. உங்கள் கிரீடத்தை பத்திரமா பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவர் வரும்பொழுது உங்களுக்கு ஜீவ கிரீடத்தை தருவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். ஏந்திரிக்கலாமா தேவ சமூகத்தில்? முதல்ல கர்த்தர் கொடுத்த அந்த அபிஷேக தைலம் இருக்கான்னு முதல்ல பாருங்க.
துக்கப்பட்டு சவுலை விட்டு போன மாதிரி ஆவியானவர் உங்களை விட்டு போயிட்டாரான்னு பாருங்க. இல்லை இருக்கிறாருங்கிறதுக்கு ஒரு உதாரணம் என்ன அல்லது ஒரு அடையாளம் என்ன அப்படின்னா, இன்னும் உங்களுக்குள் கண்டித்து உணர்த்துகிற ஒரு அனுபவம் இருக்கும். நீ தப்பு செய்யும் போது தப்புங்கிற ஒரு காரியம் இருக்கும். சவுல் மாதிரி துணிகரம் இருக்காது, யூதாஸ் மாதிரி துணிகரம் இருக்காது, சாலமோன் மாதிரி என்ன சொன்னாலும் மனம் திரும்புங்கிற எண்ணம் இருக்காது. அப்படிதான் எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க, நாம இப்படிதான் போனோம், இதான் சரி அப்படின்னு என்றனா உனக்குள்ள இருந்து ஆவியானவர் போயிட்டாருன்னு அர்த்தம். இல்லை நீ பண்ணும்போது ஐயோ இதை பண்ணக்கூடாதே, ஐயோ நான் பண்ணியிருக்க கூடாதே, நான் திருப்பி ஆண்டவர்கிட்ட வரணுமே, ஆண்டவரே எனக்கு இது பெயின்ஃபுல்லா இருக்கு, எனக்கு இது கஷ்டமா இருக்கு ஆண்டவரே, உள்ள ஆவியானவர் உணர்த்தும் போது உனக்கு குத்தும், ஒரு விதமான வலி இருக்கும். நான் ஆண்டவர்கிட்ட தூரம் போறேன்னு சொல்லும் போது உனக்குள்ள ஒரு பெயின் காணப்படும். அந்த பெயின் தான் இன்னும் ஆண்டவர் உனக்குள்ள போராடிக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். இந்த பெயின் உனக்குள்ள இருக்கணும். நீ செய்யறதெல்லாம் சரி, நான் தப்பே பண்ணலன்னு உனக்கு தோணுச்சுன்னா there is a mistake. ஏதோ தப்பு நடக்குது. பூமியில உள்ள அளவும் அவர் கண்டித்து உணர்த்துகிறவர் ஆவியானவர். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஆராய்ந்து பாருங்க. அந்த உணர்த்துதலுக்கு இடம் கொடுங்க. முதல்ல அந்த 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 உணர்த்துதலுக்கு செவி சாய்ங்க. சரி ஆண்டவரேன்னு சொல்லுங்க, நானே அந்த மனுஷன் சொல்லுங்க, பரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்தேன்னு சொல்லுங்க பாப்போம். ஆவியானவரை நோக்கி கூப்பிடுங்க. நம்முடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுக்காமலும் நிலவரமான ஆவி எனக்குள்ள இருக்கட்டும். 51 சங்கீதத்தை டெய்லி படிங்க பார்ப்போம். உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்ககிட்ட இருக்கிற அபிஷேகம் அதை விட முக்கியம். அதுதான் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரை. அந்த அபிஷேகத்தின் விளைவாய் கர்த்தர் கொடுத்திருக்கிற ராஜா ஊழியம், ஆசாரிய ஊழியம் எல்லாம் இருக்கு. எத்தனையோ பேர் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இழந்து போயிட்டாங்க. அந்த மேகம் போல் திரளான சாட்சிகள்ல சாலமோன் பேர் வரல. எத்தனையோ பேர் இல்லாமல் போயிட்டே இருக்கு நம்ம கண்ணுக்கு முன்னாடி. ஆனால் உங்களுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதுவேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். உங்க அபிஷேகத்தை ஆண்டவருக்கு முன்னாடி எப்பவும் பத்திரமா பாதுகாத்துக்கணும். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு, உங்களுடையதான பட்டங்கள், பதவிகள், மனுஷர் சொல்ற புகழுரைகள், இதனால உங்க அபிஷேகம் கரெக்டா இருக்குன்னு அர்த்தம் இல்லை. இதனால சரியா இருக்குன்னு அல்ல. உங்களுக்கு தான் தெரியும். ஒப்பு கொடுப்போமா? ஒருவேளை கடைசியாய் நீங்க இதுவரைக்கும் அதை ஏதோ ஒரு காரணத்தினால இழந்திருந்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு ஜெபம் பண்ண போறோம். இன்னும் ஒரு விசை ஆண்டவரே, இன்னும் ஒரு விசை எனக்கு இறங்கும். நடுவில் உங்க அபிஷேகத்தை நான் பணத்துக்கு யூஸ் பண்ணிட்டேன். இந்த அபிஷேகத்தை என் சுய பெருமைக்கு யூஸ் பண்ணிட்டேன். இந்த அபிஷேகத்தை எனக்கு என் பிள்ளைகளுக்கு சம்பாதிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டேன். இந்த அபிஷேகத்தை நான் ஜனங்களுக்கு முன்னாடி கௌரவம் அடையறதுக்கு யூஸ் பண்ணிட்டேன். என்ன மன்னியும் ஆண்டவரே. ஒப்பு கொடுப்போமா? அப்படி நீங்க சொல்லி பாருங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் இதுவரைக்கும் இருந்ததை பார்க்கிலும் இன்னும் உங்களை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்த வல்லமை உள்ளவர். இன்னும் அதிகமாக எடுத்து பயன்படுத்துவார். கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் உன் அபிஷேகத்தை விட்டு உன்னை தள்ளணும்னு விரும்பல, உணர்த்தி மீண்டும் அங்கே கொண்டு வந்து உட்கார வைக்கத்தான் விரும்புகிறார். அந்த உணர்த்துதலுக்கு செவி சாய்த்து ஆண்டவர்கிட்ட அறிக்கை விட்டு கேட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை மீண்டும் எடுத்து வல்லமையாய் பயன்படுத்த வல்லமை உள்ளவர். ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் என்னோடு கூட இடைப்பட்டார். இந்த வார்த்தை என்கிட்ட வந்துச்சு, இன்னைக்கு எனக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை கடந்து வந்திருக்குது அப்படிங்கிறவங்க மட்டும் உங்க கரத்தை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே இந்த வார்த்தைகள் எனக்குள்ளே 100க்கு 100 கிரியை செய்யட்டும். நான் அசட்டை பண்ணாதபடி பெருமை, வீண் பெருமை பாராட்டாதபடி, எனக்கு இருக்கிற அந்த சின்ன அறிவில் ரொம்ப என்னை பத்தி நான் பெருசா நினைக்காதபடி, நானே அந்த மனுஷன், என்னை தாழ்த்துக்கிறேன் அப்பா. அப்பேற்பட்ட ராஜா கீழே காலில் விழுந்து கேட்கிறான், நானே அந்த மனுஷன். அப்பேற்பட்ட சிம்சன் கேட்கிறான், இன்னும் ஒரு விசை மட்டும் எனக்கு மன்னியும் ஆண்டவரே, ஜஸ்ட் ஒன் டைம். ஆண்டவர்கிட்ட கேட்போமா?
கரங்களை ஆண்டவருக்கு உயர்த்தி ஆண்டவர் ஒரு விசை. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆவியானவரே, நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, மத்தியான வேளைக்காய் ஸ்தோத்திரம். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம்ப்பா. இன்னும் ஒரு விசை ஆவியானவரே, இன்னும் ஒரு விசை ஆவியானவரே, மனம் இறங்கும் அப்பா. இரத்தத்தால் எங்களை கழுவும், எங்களை சுத்திகரியும், உம்முடைய அபிஷேகத்தை பாதுகாத்துக் கொள்ள கிருபை பாராட்டும். அந்த விலையேறப்பட்ட கிரீடத்தை நாங்கள் பற்றி கொள்ள கிருபை பாராட்டும். எந்த சூழ்நிலையிலும் அதை நாங்கள் இழந்து விடாதபடிக்கு நீங்க வர்ற வரைக்கும் அதை பத்திரமா வச்சுக்க கிருபை தாங்க ஆண்டவரே. இந்த வார்த்தை டெய்லி ஜனங்கிட்ட பேசட்டும், உடைய மகிமை மூடிக்கொள்வதாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.